पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ओम व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ओम यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओम शांति शांति शांतिः। ओम वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ओम श्री कृष्णाय परमात्मने नमः। श्री कृष्ण कृष्ण कृष्ण। ओम नारायण परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्मिन् लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ओम நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 13வது சாப்டர் க்ஷேத்திர விபாக யோகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல நேத்து பார்த்தீங்கன்னா 27வது ஸ்லோகம் பார்த்து முடிச்சிருக்கோம். ரொம்ப அத்வைத சித்தியோட முக்கியமான ஸ்லோகம் சொல்லியிருக்கார். சமம் சர்வேஷு பூத்தேஷு திஷ்டந்தம் பரமேஸ்வரம். எல்லா ஜீவராசிகள்லையும் சமமாயிருக்கின்ற அந்த பரமேஸ்வரனை. எல்லா ஜீவராசிகளும் எப்படிப்பட்டது அப்படின்னா வினஷ்யத்சு, நாசமாகின்ற எல்லா ஜீவராசிகளும். எது நாசமாகுது? தேகங்கள் எல்லாம் நாசமாகி போய்விடும். ஜாகிரத சொப்பனத்தில் நம்ம எதையெல்லாம் பார்க்கிறோமோ அது எல்லாம் நாசத்தை அடையக்கூடியவைகள். அவைகளில் நாசமில்லாதவன் யார் அப்படின்னா பரமேஸ்வரன். நான் சொல்ற அந்த பரமேஸ்வரன் க்ஷேத்திரஜன். அவன் பார்த்தீங்கன்னா அவினஷ்யந்தம், நாசமில்லாதவனா அந்த பரமேஸ்வரன் எல்லாத்திலையும் சமமா இருக்கார் அப்படின்னு யகபஷ்யதி, எவன் பார்க்கிறானோ அவனே பார்க்கின்றான் அப்படின்னு சொல்லி முடிச்சாரு. அப்போ அவனே பார்க்கிறான்னா ஏன் அப்படி சொல்லியிருக்கு ஸ்பெஷலா அப்படின்னா, கேட்ராக்ட் தோஷம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ரெண்டா தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவித்யா தோஷம் இருக்கிறதுனால நமக்கு எல்லாம் பலவிதமா தெரியுது. ஈஸ்வரன் ஒருத்தர் தான் இருக்கார், ஒரே நான் தான் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. அப்ப யாரு பார்த்தீங்கன்னா ஒன்ன பார்க்கிறானோ எல்லாத்துலயும் ஒரே பரமாத்மா அப்படின்னு பேதம் பார்க்கிறையோ அவன்தான் வாஸ்தவத்துல பார்க்கறான். மற்றவங்க பார்க்கறவங்களுக்கு எல்லாம் கண்ணுல தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு இன்னைக்கு பாட்டம் 28வது ஸ்லோகம் ஆச்சாரியார் ஆரம்பிக்கிறார். ஒரு அவதாரிகா பாஷ்யம் இருக்கு. யதோக்தஸ்ய சம்யக் தர்சனஸ்ய, சொல்லப்பட்ட சம்யக் தரிசனத்திற்கு. இதான் சம்யக் தரிசனம்னா நல்ல பார்வை. எது நல்ல பார்வை? ஒன்ன பார்த்தா அது நல்ல பார்வை, பலவற்றை பார்த்தோம் அப்படின்னா கேட்ராக்ட் ப்ராப்ளம். அப்போ சம்யக் தரிசனம்னு சொல்லக்கூடிய அந்த ஏகத்துவ தரிசனத்தை பார்க்கிறவனுக்கு பலவச்சனேன ஸ்துதிகி கர்த்தவ்யா இது.
பல வச்சனத்தை அவனுக்கு என்ன பலன் சொல்லப்படணுமோ அந்த பலனை அவசியம் சொல்லணும். இது மாதிரி ஏகத்துவத்தை பார்க்கிறவனுக்கு என்ன பலன் அப்படின்றத சொல்லப்பட வேண்டும் என்பதற்காக இது ஸ்லோக ஆரம்பியதை என்று இந்த ஸ்லோகமானது வந்து பார்த்தீங்கன்னா 28வது ஸ்லோகம் ஆரம்பிக்கப்படுகிறது. அப்ப ஏகத்துவ தரிசனத்தை பார்க்கிறவனுக்கு என்ன பலன்? இப்ப நிறைய பேர் சொல்றாங்க வேதாந்தம் படிச்சா போதும், புரிஞ்சா போதும் அப்படின்னு. அதெல்லாம் இல்லை, பார்வை மாறல. பேதம் எப்போ இருக்கோ, எது வரைக்கும் பேதம் இருக்கோ அது வரைக்கும் சம்சாரம் இருக்கும், மோட்சம் கிடைக்கவே கிடைக்காது. அப்ப எப்ப ஏகத்துவ தரிசனம் ஒருத்தருக்கு உண்டாகுதோ, பிரம்மைவ சர்வம் ஆத்மைவ சர்வம் அப்படின்னு, இந்த ஆத்மாதான் இது எல்லாம், நான் தான் எல்லா ஜீவராசியிலையும் நான் தான் இருக்கேன், நான் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சகல ஜீவராசிகளையும் பிரம்மமா இருக்கிற நான் தான் இருக்கேன் அப்படின்னு எல்லாத்தையும் ஒருத்தன் எப்போ பிரம்மம்னு பார்க்கிறானோ, ஆத்மானு பார்க்கிறானோ, அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா மோட்சமானது ஒருத்தனுக்கு உண்டாகும். அப்ப அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இதோட பலன் சொல்லணும்ன்றதுக்காக இந்த 28வது ஸ்லோகம் ஆரம்பிக்கப்படுது. சமம் பஷ்யன் ஹி சர்வத்ர, சமம் பஷ்யன் ஹி சர்வத்ர, சமவஸ்திதம் ஈஸ்வரம், சமவஸ்திதம் ஈஸ்வரம், நஹி நஸ்த்யாத்மனாத்மானம், நஹி நஸ்த்யாத்மனாத்மானம், ததோ யாதி பராம் கதிம், ததோ யாதி பராம் கதிம், சமம் பஷ்யன் ஹி சர்வத்ர, சமவஸ்திதம் ஈஸ்வரம், நஹி நஸ்த்யாத்மனாத்மானம், ததோ யாதி பராம் கதிம். ரொம்ப அருமையான ஸ்லோகம். இந்த ஏகத்துவ தரிசனம்ன்றதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புரிஞ்சா போதுன்ற கான்செப்ட் ரொம்ப தப்பு. ஏன்னா புரிஞ்சானா நம்ம நினைக்க வேண்டி இருக்குங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்குள்ளார நான் இருக்கேன், அவனுக்குள்ளார நான் இருக்கேன், அவனுக்குள்ளார நான் இருக்கேன்னு நம்ம வந்து நினைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முடியாது. எப்போ சுவானுபவமா ஆகி போயிடுச்சோ, இப்ப நான் சொல்றேன்ல, நான் மனுஷன்றதை வந்து நம்ம நினைக்கிறோமா, ஒவ்வொரு முறையும் நினைச்சுக்கிட்டே இருக்கிறோமா, நான் மனுஷன் நான் மனுஷன் நான் மனுஷன் அப்படின்னு நினைக்கிறோமா? அப்ப நினைச்சுக்கிட்டு இருக்கோம்னு வச்சுங்களா, அப்ப வேற என்ன இருக்கு, வேற ஏதோ தாட்டு நமக்கு வேற ஏதோ தப்பா இருக்குன்னு அர்த்தம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்க்கறது எல்லாத்தையும் நான் மனுஷன் நான் மனுஷன், நான் பிரம்மமா இருக்கேன் நான் பிரம்மமா இருக்கேன், இதுக்குள்ளாரையும் நான் தான் இருக்கேன் அப்படின்னா அது ஒரு ப்ராசஸ்ல தான் இருக்கு. அனுபூதிக்கு அப்புறம் தான் வந்து வாஸ்தவத்துல என்ன இருக்கு அப்படின்னா நான் தான் எல்லாமா இருக்கேன் அப்படின்னா அனுபூதிக்கு பிறகுதான் வந்து பாத்தீங்கன்னா அது நிச்சயப்படும். அப்ப புரிஞ்சுக்கிறதுன்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லோ லெவல் தான். அனுபூதிமான்களுக்கான விசேஷம் எது அப்படின்னா சதாசிவ பிரம்மேந்திரர் சர்வம் பிரம்மமயம்னு எழுதினார். நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் பாடி பாடி அடையலாம்னு நினைக்கிறோம். அனுபூதிக்கு போனதுக்கு பிறகு நம்ம அனுபவமும் வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரிதான் இருக்கும், சர்வம் பிரம்மமயம் அப்படின்னு. இங்க அதே தான் இங்க சொல்லுது, சமம் பஷ்யன்ஹி சர்வத்திர. சர்வத்திர அப்படின்னா எல்லா இடங்களிலும், சர்வத்திரனா எல்லா ஜீவராசிகளிலும், எல்லா இடங்களிலும், சம அவஸ்திதம் எல்லா இடங்களிலும் சமமாக வீற்றிருக்கின்ற, சமமா பகவான் இருக்கார். அப்படிப்பட்ட அந்த பரமேஸ்வரனை, ஈஸ்வரம், அப்படிப்பட்ட ஈஸ்வரனை சமம் பஷ்யன்னு, சமம் பஷ்யன் அப்படின்னா அந்த ஈஸ்வரன் எல்லாத்திலையும் சமமாயிருக்கார் அப்படின்னு. எல்லாத்திலையும் இருக்கார். முதல் ஸ்டெப் பாருங்க, சமவஸ்திதம் ஈஸ்வரம், எல்லாத்திலையும் சமமாயிருக்கின்ற ஈஸ்வரனை இவனும் எப்படி பார்க்கிறான், சமமா பார்க்கின்றான். இப்படி பார்க்கறதுனால என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ந ஹினஸ்தி ஆத்மனா ஆத்மானம். அவன் வந்து பாத்தீங்கன்னா தன்னையே தான், ஏன் அப்படின்னா என்னோட தேகத்திலையும் அந்த பரமேஸ்வரன் தான் நானா இருக்கார். ஒரு சின்ன குருவியில இருந்து, சின்ன எறும்புல இருந்து, ஒரு காக்கால இருந்து, ஒரு குரங்குல இருந்து பிரம்மா வரைக்கும் இந்த லோகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்குள்ளாரையும் அந்த நான் சொல்ற அவர் தான் க்ஷேத்திரஜன். க்ஷேத்திரஜன் பார்த்திருக்கோம், பார்ப்பவன். உள்ளுக்குள்ளார பார்க்கிறவனா பகவான் தான் இருக்கார், எனக்குள்ளாரையும் அவர் தான் இருக்கார். அப்போ நான் தான் எல்லாத்திலையும் இருக்கேன்னு சொல்லலாம், இல்ல அப்படின்னா பகவான் தான் எல்லாத்திலையும் இருக்காருன்னு சொல்லலாம். நான் சொல்றதா பகவான் தான் இருக்க. அகமாத்மா குடாகேஷா சர்வபூத ஆசயஸ்திதா 10:20 வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருக்காரு, நான் தான் எல்லா ஜீவராசிகள்லையும் ஆத்மாவா இருக்கேன்.
அதுக்கப்புறம் 2வது ஸ்லோகத்துல, இந்த 13வது அத்தியாயத்துல 2வது ஸ்லோகத்துல சொல்லும்போது சொல்றாரு, க்ஷேத்திரஜ்ஞம் சாபி மாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரத, எல்லா தேகங்களிலும் என்னை அறிபவனாக அறிந்து கொள். அப்ப உள்ள இருந்து பார்க்கிறவன் ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த நான் நம்ம சொல்றோமே, அந்த நான் வெறும் நான், தேகாதிகள் சேர்க்காத வெறும் நான் பரமாத்மா. இதே மாதிரி எல்லா தேகங்கள்லயும் அந்த நான் தான் பரமாத்மா தான் இருக்கார் அப்படின்னு ஒருத்தனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல நிச்சயம் வந்துடுச்சு அப்படின்னா எந்த எறும்பையாவது கொல்லுவானா? எறும்பு தானே. ஏன்னா எறும்புக்குள்ளாரே யார் இருப்பா? நான் தானே இருக்கேன். ஒரு சின்ன சின்ன ஜீவராசியிலிருந்து எல்லா ஜீவராசிகளுக்குள்ளாரையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் தானே இருக்கேன். காக்காக்குள்ளார நான் தான் இருக்கேன், குரங்குக்குள்ளார நான் தான் இருக்கேன், நாய்க்குள்ளார நான் தான் இருக்கேன், நம்மளை கொட்டுற அந்த தேலுக்குள்ளாரே நான் தான் இருக்கேன், பாம்புக்குள்ளார நான் தான் இருக்கேன், எல்லாத்துலயும் நான் தான் இருக்கேன்னு ஒருத்தன் பார்க்கிறான் அப்படின்னா அவன் வந்து பாத்தீங்கன்னா எப்படி தன்னையே தான் கொல்வானா? ஏன்னா இவன் உன்னை கொல்றான் அப்படின்னா அந்த கொல்லப்படுவதுக்குள்ளாரையும் நான் தானே இருக்கேன். அப்ப தன்னையே தான் அவன் வந்து பாத்தீங்கன்னா கொன்று கொள்வதில்லை. ஆத்மனா ஆத்மானம், தன்னால் தன்னை நஹினஸ்தி, தன்னால் தன்னையே அவன் வந்து பாத்தீங்கன்னா கொன்று கொள்வதில்லை. ஏன்னா எல்லா இடத்துக்குள்ளாரையும் தன்னையே அவன் பார்க்கிறான், ஏகத்துவ தரிசி. அப்ப உன்னையே பார்க்கிறவன் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஜீவராசிகளையும் வந்து பாத்தீங்கன்னா கொல்ல மாட்டான். அதனால ததோ யாதி பராங்கதிம், அதிலிருந்து அந்த விதமா பார்வையிலிருந்து சம்யக்கு தரிசனத்திலிருந்து அவன் மேலான கதியை, மோட்சத்தை, சர்வாத்ம பாவத்தை கடந்து சர்வம் பிரம்மமயம் அப்படின்ற தன்மையை, பிரம்மமாவே ஆகின்ற தன்மையை அடைகின்றான் அப்படின்னு ஸ்லோகம் சொல்லி பாஷ்யத்துக்கு வந்துருங்க. பார்க்க பாஷ்யத்துல ஆச்சாரி சொல்ற சமம் பஷ்யன்னு அப்ப என்ன அர்த்தம்? உபலபமானோ, நல்லா பார்க்கின்றவன், அறிகின்றவன். சமம், சமத்தை அறிகின்றவன். சமத்தை அறிகின்றவன் என்ன அர்த்தம்? ஹி எப்படி அப்படின்னா ஏனெனில் யஸ்மாத்து சர்வத்திர சர்வபூதேஷு, சர்வத்திரன்றதுக்கு அர்த்தம் சர்வபூதேஷு, எல்லா ஜீவராசிகளிலும் சமவஸ்திதம், சமமா வீற்றிருக்கின்றவர். ஏன் அப்படின்னா எந்த ஜீவராசியும் நான் தானே சொல்லிக்கிட்டு இருக்கு. பிராமணனா இருக்கட்டும், சாண்டாளனா இருக்கட்டும், இல்ல வசதியானவனா இருக்கட்டும், வசதி இல்லாதவனா இருக்கட்டும், அமெரிக்கனா இருக்கட்டும், ஆப்பிரிக்கனா இருக்கட்டும், எறும்பா இருக்கட்டும், குரங்கா இருக்கட்டும், நாயா இருக்கட்டும், பிரம்மாவா இருக்கட்டும், சாட்சாத் ஈஸ்வரனே சொன்னாலும் கூட நான் ஈஸ்வரனா இருக்கேன்னு தான் சொல்லுவார். அப்ப எல்லா ஜீவராசிகளும் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லிட்டு இருக்கு? நான் நான் நான். அதுல ஏதாவது பேதம் இருக்கா? மேல கீழே இருக்கா அப்படின்னா எந்த பேதங்களும் இல்லை. அப்ப அந்த நானா இருக்கிற பரமாத்மா சமவஸ்திதம், எல்லாத்திலையும் சமமா வீற்றிருக்கின்றவரை எப்படி இருக்காரு? துல்லியதையா அவஸ்திதம். சமம்ன்றதுக்கு அர்த்தம் துல்லியமா, ஈக்குவலா வந்து பாத்தீங்கன்னா அவஸ்திதம், நிலை பெற்றிருக்கார், இருக்கின்றார். அப்படிப்பட்ட அந்த ஈஸ்வரனை எப்படி அதீத அனந்தர ஸ்லோக உக்த லட்சணம் இத்தியர்த்தக. முந்தின ஸ்லோகத்துல, கடந்து போன முந்தின ஸ்லோகத்துல நம்ம என்ன பண்ணிருக்கோம்? பார்த்திருக்கோம். சமம் சர்வேஷு பூதேஷு திஷ்டந்தம் பரமேஸ்வரம் வினஷ்யத்சு அவினஷ்யந்தம். நாசமாகின்ற எல்லா தேகங்களுக்குள்ளாரையும் நாசமில்லாதவரா அந்த நான்றவர் வந்து பாத்தீங்கன்னா இருக்கின்றார் அப்படின்னு எவன் பார்க்கிறானோ அவனே பார்க்கிறான் அப்படின்னு போன ஸ்லோகத்துல எது சொல்லப்பட்டதோ அதேதான் இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப ரிப்பீட் பண்ணப்படுது, அனுவாதம் செய்யப்படுதுன்னு அர்த்தம் எடுத்துக்கணும். சமம் பஷ்யன் போன ஸ்லோகத்துல இருக்கிறது அப்படியே சொல்ற. சமம் பஷ்யன் பகவான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஜீவராசிலையும் நானா ஈக்குவலா இருக்கார், சமமா இருக்கார் அப்படின்னு பார்க்கின்றவன் பஷ்யன்னு. பார்க்கின்றவன் என்ன பண்றான்? கிம் நஹினஸ்தி, அவன் என்ன ஆகுறான்? என்ன அவனுக்கு என்ன? எல்லாத்தையும் பார்க்கறதுனால அவனுக்கு என்ன? கிம் கிம்பவதி அப்படின்னா நஹினஸ்தி, அவன் யாரையும் கொல்வதில்லை. ஹிம்சாம் ந கரோதி, அவன் எந்த ஒரு ஜீவராசிகளையும் ஹிம்சை செய்வதில்லை. அஞ்சாவது அத்தியாயத்துல ஞானிக்கு லட்சணம் சொல்லும் போதே சொல்லுது, சர்வபூத ஹிதே ரதாஹான்னு ஒரு வார்த்தை, முக்கியமான வார்த்தை. சர்வபூத்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பாகுபாடுலாம் இருக்காது. ஒரு ஞானி வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிலீஜியஸ் பர்சன் நிறைய பேர் இருக்காங்க இந்த உலகத்துல. வந்து ரிலீஜியஸ் பர்சனா, தார்மீகமான பர்சன்கள், நல்ல தர்மியா,
நல்ல வந்து பாத்தீங்கன்னா பெர்சன்ஸ் ரொம்ப நல்லவங்களா இந்த உலகத்துல இருக்காங்க. ஆனா இந்த ஞானி வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா வேற. ஏன்னா ஞானியோட பார்வை வந்து பாத்தீங்க அப்படின்னா இவன் 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 வேற அவன் வேறன்னு இந்த குரூப்பிசம் நல்லவன் கெட்டவன்றது கூட இருக்காது. எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈக்குவலா பாக்குறது. அதுக்காக தான் நான் சொல்றேன்ல, நேற்று நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா சனிக்கிழமையா பிரசாதம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்றதா இருந்த ஒரு சின்ன காரியம் தான். அதுல கூட வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் நமக்கு தேவைப்படுது. எல்லாம் வந்து வாங்கும்போது நமக்கு அது ஒரு ஆர்டர் இல்ல முறையா வாங்க, ஆர்டர்ல வாங்க, கியூல வாங்க அப்படி நம்ம கோயில்ல இருந்துட்டு பிரசாதத்துக்கு. அப்போ ஒரு சின்ன கருமா பண்றதா இருந்தாலும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இவன் நல்லவன் இவன் கெட்டவன் இவன் தர்மி இவன் அதர்மி அப்படின்னு பார்க்க வேண்டியது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க கர்மத்திலேயே லாஸ்ட் வரைக்கும் இருக்கீங்கன்னு வச்சுங்களேன். கர்மத்திலேயே லாஸ்ட் வரைக்கும் இருந்தீங்க அப்படின்னா பாகுபாடு பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும், தாரதமியம் பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். பாலு சார் நீங்க ஆபீஸ் விட்டாச்சு, இப்ப எங்கேயாவது பேதம் இருக்கா? இவர் அக்கௌண்டன்ட்டு, இவர் வந்து மேனேஜரு, இவர் அட்டெண்டர், ஏதாவது பாக்குறீங்களா? ஒன்றும் இல்லை. ஏன்னா லீவ் விட்டாச்சு, ஆபீஸே போறது இல்லை. ஆபீஸ் போனா தானே பேதம், ஆபீஸே போகல, பேதமே இல்லை. இதே மாதிரி எந்த அளவுக்கு நீங்க கர்மத்தை விட 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 என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பேதத்தை தாண்டி இருக்கிற ஈஸ்வரனை பார்க்க முடியும். நீங்க எது வரைக்கும் கர்மத்தை பிடிச்சிட்டு இருக்கீங்களோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா ஒவ்வொரு தேகத்துக்கும் குணத்தை வச்சுக்கிட்டு அந்த குணத்துக்கு சத்துவகுணம் ரஜோகுணம் தமோ குணத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எபிலிட்டி இருக்கு. சத்துவ குணத்துல இருக்கிறவங்க பண்ற காரியத்தை தமோ குணத்துல இருக்கிறவங்க பண்ண முடியாது. பூஜை பண்ற ஒரு பூஜாரி வேதம் படிச்சுட்டு பூஜாரி பண்ற வேத பிரயோகத்தை ஒருத்த வந்து பாத்தீங்கன்னா பரிச்சார கர்மா பண்றவன் கண்டிப்பா பண்ண முடியாது. பேதம் இருக்கா? ஆமா, பாரிச்சாரகனுக்கும் பூஜாரிக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேதம் இருக்கு. அப்ப அந்த குணத்தினால நடக்கிறது எல்லாம் எங்க நடக்குது அப்படின்னா நீங்க கருமத்தை வச்சுக்கிட்டு பார்க்கும் போது பேதம் கண்டிப்பா இருந்துகிட்டே இருக்கும். உங்களால வந்து அபேத தரிசனம் பார்க்கவே முடியாது. அதுக்காக தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிவர்த்தி மார்க்கம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்கு. கிரகஸ்தாசிரமத்துல இருந்துட்டு நான் ஆபீஸ் போறேன், ஆபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் ஈக்குவலா பாக்குறேன்னா என்ன ஆகும் தெரியுங்களா? அவ்வளவுதான், எல்லாம் கொலாப்ஸ் ஆயிடும். ஏன் அப்படின்னா எதிர்க்க இருக்கவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் ஈக்குவல்னு நீங்க நினைக்கிற மாதிரி நினைக்கல, தான் ஈஸ்வரன் அப்படின்னு. அப்ப வந்து எல்லாம் கொலாப்ஸ் ஆயிடும். உங்க எல்லாம் இன்னும் ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடுவீங்க. அதனால விவகாரத்துல இருக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா விவகாரத்துல தர்மத்தை தான் ஃபாலோ பண்ணணும். ஆனா என்ன பண்ணணும் அப்படின்னா இப்ப வேதாந்தம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, அத்வைதம் பாவயேத். அத்வைதத்துல வந்து அத்வைதத்தை ஹிருதயத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா பாவிக்கணும். எல்லா ஜீவராசிகள்லயும் பரமாத்மா சமமாயிருக்கார். ஆனா இப்ப நான் எங்க இருக்கேன் அப்படின்னா விவகாரத்துல இருக்கேன். விவகாரத்துல இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா தர்மி அதர்மி அப்படின்ற பேஸ் பண்ணி தான் விவகாரம் பண்ணணும். ஒவ்வொருத்தருக்கும் என்ன கேரக்டர் கொடுத்திருக்கோ அந்த கேரக்டருக்கான கர்மத்தை தான் பண்ணணும். அப்ப நான் தாண்டி போறது எப்ப சுவாமி அப்படின்னா அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது சர்வ கர்ம சந்நியாசம். சர்வ கர்மத்தையும் சந்நியாசம் பண்ணதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இங்க ஏற்றத்தாழ்வு எதுவுமே தேவையில்லை. எல்லாத்தையும் ஒன்னா எதுவும் கொண்டு போறதுக்கு ஒன்றும் இருக்காது. இப்ப எங்களுக்கு சன்னியாசியா இருக்க எனக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டிக்கிற ஒன்றும் இல்லை. நாளைக்கு செத்து போனாலும் இப்பயும் செத்து போனாலும் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து போறது கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்பயோ போட்டோம், நாய் தின்ன என்ன நரி தின்ன என்ன தூக்கி போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என்ன லாஸ் ஆக போகுது? இதே நீங்க குடும்பஸ்தனா இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் பார்க்க வேண்டியிருக்குல்ல, எல்லாத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு. ஐயோ கெட்டு போயிருப்பேன். நீங்க ஞானியா பார்வையா இருக்கலாம், ஆனா குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரும் அந்த பார்வையில இல்ல. அப்ப அவங்களுக்காக வந்து எல்லாத்தையும் பண்ண வேண்டியிருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா விவகாரத்துல இருந்துகிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா 100% வந்து பாத்தீங்கன்னா இந்த சமதர்சனத்தை பண்ண முடியாது. ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் முதல் மந்திரம் சுக்லயஜுர்வேதத்துல முதல் மந்திரம் அதுதான் சொல்லுது. ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம், எல்லாத்தையும் இது ஈஸ்வரன் இது ஈஸ்வரன் இது ஈஸ்வரன் அப்படின்னு எல்லாத்தையும் இந்த ஞானத்தினால் எல்லாத்தையும் மூடி மறைப்பாயாக. எல்லாத்தையும் பார்க்கறது எல்லாத்தையும் இது ஈஸ்வரன் இது ஈஸ்வரன் இது ஈஸ்வரன். அப்ப விவகாரம் சித்திக்குமா? விவகாரம் சித்திக்காது. தேன தியக்தேன புஞ்சிதா, தியாகத்தினால் உன்னை காப்பாற்றிக் கொள்வாயாக நியம விதி அப்படின்னு அந்த ஈஷாவாசி மந்திரம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த நான் எல்லாத்திலையும் இருக்கேன் அப்படின்னும் போது நீங்க தியாகம் பண்ணினா மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா சர்வத்திலையும் ஈஸ்வரனை பார்க்க முடியும். இந்த நாம ரூபத்தை வச்சுக்கிட்டு பகவானை வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவலா பார்க்க முடியாது.
இந்த நாமரூபத்தை எல்லாம் பேதம் தான். பிராமணன் பிராமணன் தான், சாண்டாளன் சாண்டாளன் தான். 2 பேரும் ஒன்னா ஆக முடியாது. 2 பேருக்கும் தர்மங்கள் வேற வேற தான். சத்துவ குணம் தமோ குணம் 2 வேற தான். அப்ப என்ன காரணம் கொண்டு வந்து பாத்தீங்கன்னா தேகத்தை வச்சுக்கிட்டு நம்மளால என்ன பண்ண முடியாது? கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அபேத தரிசனம் பார்க்க முடியாது. அப்ப அதுக்காக தான் சாஸ்திரம் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, சந்நியாசத்தை பண்ணிட்டு பேசாம வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது எல்லாத்தையும் ஒன்னா பாரு அப்படின்னு நிவர்த்தி மார்க்கம் அப்படின்னு தனியா வச்சிருக்கு. சரி, இப்பாரு பார்க்கிறவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ந ஹினஸ்தி, எந்த ஜீவராசியும் ஹிம்சை செய்வதில்லை. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆத்மனா ஸ்வேனையேவ ஸ்வம் ஆத்மானம், தன்னுடைய ஆத்மாவினால், தன்னால், ஆத்மனான்றதுக்கு அர்த்தம் தன்னாலேயே, ஆத்மானம் தன்னையே, ந ஹிம்சாம் கரோதி, தன்னையே தன்னால் அவன் ஹிம்சை செய்து கொள்வதில்லை. என்ன அர்த்தம்? ஒரு அர்த்தம் நான் வந்து மீனிங் சொன்ன மாதிரிதான். தான் தான் எல்லாத்துலயும் இருக்கேன் அப்படின்னு ஒருத்தன் பாக்குறான் அப்படின்னா, தான் வந்து பாத்தீங்கன்னா தன்னையே கொல்வானா? ஒரு எறும்புக்குள்ளார யாரு இருக்கா? நான் தான் இருக்கேன். ஒரு கரப்பாம்பூச்சிக்குள்ளாரையும் நான் தான் இருக்கேன். எப்படி ஹிட் அடிச்சு கொல்ல முடியுமா? எப்படி கொல்ல முடியும்? விஷம் வைக்க முடியுமா? ஏதாவது அடிக்க முடியுமா? நாய் எடுத்து கல்லை கொண்டு அடிக்க முடியுமா? யாரையாவது இது பண்ண முடியுமா? ஹிம்சை பண்ண முடியுமானா எந்த ஜீவராசியையும் ஹிம்சை பண்ண முடியாது. ஏன்? எல்லா ஜீவராசிலையும் நான் தான் இருக்கேன். அப்ப எல்லா ஜீவராசிலையும் நான் தான் இருக்கேன் அப்படின்னும் போது நானே என்னை கொல்ல முடியுமா அப்படின்னா, நானே என்னை வந்து பாத்தீங்கன்னா கொல்ல முடியாது. தன்னையே தான் அவன் கொல்ல மாட்டான். அதனால தத்வக, அந்த காரணத்தினால இந்த விதமா ஒருத்தனுக்கு பார்வை வந்துச்சு அப்படின்னா சம்யக்கு தரிசனம், ஏக்கத்துவ தரிசனம், எல்லாத்திலையும் ஒரே பரமாத்மாவை பார்க்கிறவன். அப்படி பார்க்கிறதுனால தது அஹிம்சனாத், அந்த அகிம்சையிலிருந்து, அவன் பண்ணக்கூடிய அந்த அகிம்சையிலிருந்து யாதி பராம் பிரகிருஷ்டாம் கதி மோக்ஷாக்கியாம், மோக்ஷம் என்ற மேலான கதியை வந்து பாத்தீங்கன்னா அவன் அடைகின்றான். மோட்சம் என்ற மேலான கத்தியை வந்து பாத்தீங்க அப்படின்னா அடைகின்றான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கு. இது எங்க என்ன ஸ்லோகம்? அது சர்வபூத ஹிதேரதாக 5வது அத்தியாயம் 5:25 எழுதிங்க பக்கத்துல. 5:25 வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லப்பட்டிருக்கு, லபந்தே பிரம்ம நிர்வாணம் ரிஷயா க்ஷீண கல்மஷாஹா சின்னத்வைதா யதாத்மானக சர்வபூத ஹிதேரதாக. அப்போ ஒரு ஞானியோட லட்சணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா ஜீவராசிகள்லையும் வந்து பாத்தீங்கன்னா தன்னையே பார்க்கிறவன், எல்லா ஜீவராசிகளுக்கும் ஹிதம் பண்றவனா இருப்பான். என்னால என்ன முடியும்? என்னால வந்து பாத்தீங்கன்னா எதையாவது ஜீவராசிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ண முடியுமா, அவங்களோட ஹிம்சையை போக்க முடியுமான்னு தான் பார்ப்பானுடைய. எந்த ஜீவராசியையும் வந்து பாத்தீங்கன்னா ஹிம்சை செய்ய மாட்டான். அப்ப அந்த சர்வாத்ம பாவம், தன்னையே எல்லாத்திலையும் பார்க்கறதுனால பூரண அகிம்சை வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு உண்டாகிவிடும். அந்த பூரண அகிம்சை உண்டாச்சு அப்படின்னா அவன் அதிலிருந்து மேலான மோட்சம் என்ற நிலையை அடைகின்றான் அப்படின்னு சொல்லியாச்சு. சொன்னது 14 12 அது குவாலிட்டியா சொல்லியிருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா ஞானத்தோட குவாலிட்டி, நிர்குண தியானத்துக்கு குவாலிட்டி. ஆமா ஆமா, பராபக்தன் சொல்லலாம், இல்லைன்னா நிதித்தியாசனத்துக்கு போற நிர்குண உபாசகனுக்கு தகுதியா அங்க சொல்லப்பட்டிருக்கு. மொத்தம் 35 குவாலிட்டி சொல்லுவாங்க. அது 4வது என்ன அப்படின்னா, சர்வத்திர சமபுத்தைய சர்வபூத ஹிதேரதாக 12:4 சர்வபூத ஹிதேரதாக இருக்கு. அத்வேஷ்டா சர்வபூதானாம், அதெல்லாம் குவாலிட்டி. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிதித்தியாசனத்துக்கு போகும் போதே நீங்க இதெல்லாத்தையும் கரெக்ஷன் பண்ணிட்டே போகணும். ஏன் சுவாமி வந்து பாத்தீங்கன்னா இதை சொல்றார், பஞ்ச யஜ்யங்களுக்கு பூத யஜ்யம் நர யஜ்யம்லாம் பண்ணுங்க அப்படின்னா, எல்லா ஜீவராசிகளுக்கும் மெதுவா 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 நம்ம கல்டிவேட் பண்ணிக்கிட்டே போகணும். எல்லாத்துலயும் ஈஸ்வரன் இருக்கார், எல்லாத்துலயும் ஈஸ்வரன் இருக்கார். ஒரு கஷ்டப்படுது அப்படின்னா, ஏதாவது ஒரு ஜீவராசி கஷ்டப்படுது அப்படின்னா நமக்கு உள்ளார வந்து பாத்தீங்கன்னா நான் கஷ்டப்படுற மாதிரி எனக்கு தெரியணும். வள்ளலார் சொல்ற மாதிரி, வாடுகின்ற பயிரை கண்ட போதெல்லாம் நானும் வாடினேன் அப்படின்னா அதான். அப்ப வந்து ஐயோ இதுக்குள்ளார நான் தானே இருக்கேன் அப்படின்ற தன்மை வரும்போது அவன் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மமாவதற்கு சாமர்த்தியம் உடையவனா ஆகிவிடுகின்றான். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா 5:15 5:25 எழுதிக்கலாம், 5 அப்புறம் 12:4 எழுதிக்கலாம்,
அத்வேஷ்டா ஸ்வரூப், அதெல்லாம் வந்து அதுக்கு மேல இருக்கிறதெல்லாம் இது வந்துடும், குவாலிட்டிஸ் நம்ம கல்டிவேட் பண்றதுனால சொல்லப்படுது. இதுக்கப்புறம் ஆச்சாரியார் என்ன பண்றாரு, முக்கியமான கேள்வி வந்து பாத்தீங்கன்னா பூர்வபக்ஷி கேட்கிறான், நனு நஏவ கஷ்டித் பிராணி ஸ்வயம் ஸ்வம் ஆத்மானம் ஹினஸ்தி. பூர்வபக்ஷி கேட்கிறா, எப்படி தன்னையே தான் கொல்ல மாட்டான் அப்படின்னா, எந்த ஜீவராசி தன்னையே தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இம்சை பண்ணிப்பான்? நம்ம சைக்கோ மாதிரி இருந்தாதான் அது மாதிரி ஏதாவது நடக்கும். சைக்கோலாம் எல்லாமே சைக்கோ இல்லைல்ல. அப்ப இந்த உலகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல மனுஷன் நல்ல பிராணி எதுவுமே தன்னையே தான் வந்து பாத்தீங்கன்னா ஹிம்சை செய்து கொள்வதில்லை. ஸ்வயம் ஸ்வம் ஆத்மானம் நகினஸ்தியேவ. தன்னையே தான் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஜீவராசியும் தன்னை வந்து பாத்தீங்கன்னா வருத்திக்கிறது இல்லை, இம்சப்படுத்திக்கிறது இல்லை. கதம் உச்சியத்தே, எப்படி சொல்லப்படுது இந்த ஸ்லோகத்துல, பகவான் எப்படி சொல்றாரு இத, அப்ராப்தம் நகினஸ்தி. நமக்கு வந்து நம்ம இங்க எதையுமே பார்க்கலையே, மற்றவங்களை தானே நம்ம எல்லாம் ஹிம்சை பண்றோம். நம்ம எல்லாம் ஹிம்சை பண்றது மற்ற ஜீவராசியை தான் ஹிம்சை பண்ற மொழிய, நம்மளையே நம்ம பண்ணிக்கிறத வந்து நம்ம எங்கேயும் பார்க்கலையே. அப்ராப்தம், நம்மளால பார்க்கப்படாததாச்சே அது. அது எதுக்கு பகவான் வந்து சொல்றார் தன்னையே தான் ஹிம்சை செய்து கொள்வதில்லை அப்படின்னு? இந்த உலகத்துல எல்லாரும் அப்படித்தானே இருக்கும். நம்ம யாரும் நம்மளையே ஹிம்சை பண்ணிக்கிறது இல்லையே, நம்ம எல்லாம் மற்றவங்களை தானே ஹிம்சை பண்றோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டோன்னு உடனே சொல்றாரு, யதா ந பிருத்திவ்யாம் அக்னிஹி சேத்தவ்யோ ந அந்தரிக்ஷே இத்தியாதி. நீங்க சொல்றது எப்படி இருக்கு அப்படின்னா, அக்னியை வந்து பாத்தீங்கன்னா பிருத்திவியில பூமியில அக்னிய இது பண்ணாத கொளுத்தாத, வானத்திலையும் கொளுத்தாத அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அக்னி வந்து பாத்தீங்கன்னா பூமியிலையும் கொளுத்தாத வானத்திலையும் கொளுத்தாத அப்படின்னா என்ன அர்த்தம்? அக்னியை கொளுத்தவே முடியாதுன்னு அர்த்தம். பூமியிலையும் கொளுத்த முடியாது, வானத்திலையும் கொளுத்த முடியாது. இது எப்படி பொருந்தாததோ, அக்னியை இங்கேயும் கொளுத்தாத வானத்திலையும் கொளுத்தாத அப்படின்னு இருக்கோ, அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அவன் தன்னையே தான் ஹிம்சை செய்து கொள்வதில்லை அப்படின்றது பொருந்தாது. ஏன்னா தன்னையே தான் யாரும் ஹிம்சை செய்துக்கிறது இல்லை. நம்ம பண்றதெல்லாம் ஒரே காரியம்தான் பண்றோம், என்னால மற்றவங்க தான் ஹிம்சை ஆயிட்டு இருக்காங்க. இந்த உலகத்துல அதான் நடந்துட்டு இருக்கு. நம்மளால மற்றவங்களாலதான் நம்ம ஹிம்சைப்படுறோம், நம்மளையே நம்மளால வந்து பாத்தீங்கன்னா ஹிம்சை அடையிறது இல்லை. அவர் எனக்கு ரொம்ப ப்ராப்ளமா இருக்காரு, இவர் எனக்கு ப்ராப்ளம் பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு மற்றவங்களை தான் நம்ம சொல்றோம். இந்த கொசு என்ன கடிக்குது, நானே என்ன கடிச்சுக்கிறது இல்லை, கொசு என்ன கடிக்குது, எறும்பு என்ன கடிக்குது, நாய் என்ன கடிக்குது, இங்க இருக்க சுத்தி இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் என்ன ஹிம்சை பண்ணுது. அப்ப நான் என்னையே படுத்திக்கிறது இல்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இது பொருந்தாதது அப்படின்னு பூர்வபக்ஷி சொல்றான். உடனே ஆச்சாரிய சொல்றாரு, ந ஏஷ தோஷா, இதுல எந்த தோஷமும் இல்லப்பா. ஏன் அப்படின்னா அஜ்ஞானம் ஆத்ம திரஸ்காரண உபபத்தேஹே. நம்ம என்ன பண்றோம்னா, நீ கொலைன்னு சொல்றது இல்ல ஹிம்சைன்னு சொல்றது என்ன அப்படின்னா, ஹிம்சைன்னு சொல்றது கொலை இல்லை அப்படின்னா ஹிம்சை கஷ்டப்படுத்துறது. இதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா அஜ்ஞானம். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அஜ்ஞானிகள் எல்லாரும் ஆத்ம திரஸ்கரண உபபத்தே, அவங்க என்ன பண்றாங்கன்னா ஆத்மாவை உதாசீனப்படுத்துதல் அப்படின்ற ஒரு தற்கொலைய பண்றாங்க. அப்படியே ஈஷாவாசியத்தோட மந்திரம், ஈஷாவாசியத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆத்மஹனனம் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. 3வது மந்திரம், அசூரியா நாம தே லோகா அந்தேன தமசாவிருதாக தாகுஸ்தே பிரேத்யா விகச்சந்தி ஏகேச்சா ஆத்மஹனோ ஜனாஹ. ஆத்மஹன ஜனாக அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஈஷாவாசியத்துல 3வது மந்திரம் தற்கொலை செய்து கொண்டவர்கள் அப்படின்ற வார்த்தையே போடுது. இங்க வந்து பாத்தீங்கன்னா தன்னையே தான் ஹிம்சை செய்து கொள்ளுதல் அர்த்தம், தன்னையே தான் ஆத்மஹத்தியா பண்ணிக்கிறது, தற்கொலை பண்ணிக்கிறது அப்படின்னு அர்த்தம். அந்த தற்கொலை பண்ணிக்கிறதுக்குன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கும் போது இங்க ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா சொல்றார், ஆத்மாவை திரஸ்காரம் பண்றமே. திரஸ்காரம் என்ன அர்த்தம்? ஒதுக்கி தள்ளுதல். ஒதுக்கி தள்ளுறது தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா தற்கொலைக்கு சமமானது. எப்படி ஆச்சாரியர் சொல்றார், சர்வோகி அஜ்ஞா. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா அஜ்ஞானிகளும், இந்த உலகத்துல இருக்கிற எல்லா அஜ்ஞானிகள் யாரு? நம்ம தான். நம்ம என்ன ஞானி ஆயிட்டோமா? இல்ல இல்ல, இன்னும் தேகத்தை தானே பார்த்துட்டு இருக்கோம். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நேற்று ஒரு அம்மா போன் பண்ணி சொல்றாங்க, சாமி தலைவலி பார்த்துங்க. நான் தான் சொல்றேன் தலையே இல்லைன்னு, நானே இல்லை, தலைவலி பார்த்துக்குங்க அப்படின்னா தலைவலி ஏதாவது ஒன்று தானே பண்ண முடியும். இந்த தேகத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா நான் ஆத்மா இல்லை, நான் ஆத்மான்னு நினைச்சேன்னா இந்த தேகம் இல்லை, ஏதாவது ஒன்று தான் நடக்கும்.
இந்த தேகத்தை நான் பிடிச்சு பிடிச்சு எத்தனை காலம் பிடிச்சு வைக்கிறது? பொண போட்டுமே, நான் இல்ல பொண போட்டோம், ஏதாவது நடக்கட்டும். எதுக்காக இதுக்கு இதை வந்து காப்பாத்துறதுக்காக, இதை வந்து சஸ்டெயின் பண்றதுக்காக ஏன் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம்? ஏன்னா நமக்கு அஜ்ஞானம் இருக்கு. அப்ப நம்ம பட்டவர்த்தனமா தெரியுது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் அஜ்ஞானி, நான் வந்து பாத்தீங்கன்னா தேகத்தை உடையவன், இந்த தேகம் தான் நான் அப்படின்னு எனக்கு வந்து இந்த தேகத்தை நான் நினைக்கிறேன் பாருங்க. அப்ப என்ன பண்றேன்? ஒரிஜினல் பரமாத்மாவை உதாசீனப்படுத்த, திரஸ்காரம் பண்ற. இந்த உலகத்தில் இருக்கிற சர்வோகி அஜ்ஞக, எல்லா அஜ்ஞானிகளும் அத்தியந்த பிரசித்தம். இந்த தேகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வஸ்து ரொம்ப பிரசித்தமா இருக்கிறது, எல்லாத்துக்கும் ஃபேமஸா இருக்கிறது எது அப்படின்னா சாட்சாத் அபரோக்ஷாத் ஆத்மானம். ஒவ்வொரு க்ஷணமும் அகம் அகம் அகம்னு அபரோக்ஷ அனுபவமா நமக்கு இருக்கு. அபரோக்ஷம்னு என்ன அர்த்தம்? நான்ற அனுபவத்துக்கு பேரு அபரோக்ஷ அனுபவம் பேரு. நான்றது வந்து பாத்தீங்கன்னா எங்கேயோ தூரத்துல இருக்கிறது இல்ல, பரோக்ஷம்னு பேரு. தூரத்துல இருந்தா பரோக்ஷம். சொர்க்கத்திலேயோ நரக்கத்திலேயோ நான் இல்ல, பரமாத்மா தூரத்துல இல்ல. அதுக்கப்புறம் பிரத்யக்ஷமா வெளியில இருக்காரா அப்படின்னா இதுன்னு சொல்ற மாதிரி பிரத்யக்ஷமாவும் இல்ல. அப்ப அந்த நான்ற பரமாத்மா எங்க இருக்காரு அப்படின்னா எனக்குள்ளார சுவானுபவமா சதா காலத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு க்ஷணமும் நான் 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 நான்ற எண்ணமா உணர்வா இருக்கார். அதுக்கு என்ன பேரு அப்படின்னா நான்ற அனுபவம் என்னதோ அதுக்கு பேரு சுவானுபவம். அந்த நான் எப்படிப்பட்டதா இருக்குன்னா எல்லா ஜீவராசிகளுக்கும் நித்தியம் அபரோக்ஷாத் பிரம்ம, வேத மந்திரம் சொல்லுது பிரகதாரண்யம். சாட்சாத் அபரோக்ஷமா இருக்கு, உணர்வா உள்ளுணர்வா நான்ற அனுபவமா அது இருக்கு. அப்ப அப்படிப்பட்ட அந்த நானை வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நான் தெரியுமா தெரியாதா? இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் நான் தெரியும். அப்ப அந்த நான் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஜீவராசிக்கும் தெரியாததல்ல. அப்ப இந்த உலகத்திலேயே ரொம்ப பிரசித்தம் இந்த நான் தான். அப்படிப்பட்ட அந்த பரமாத்மாவை ஆத்மானம் சொல்லிட்டார். அந்த ஆத்மாவை திரஸ்கிருத்திய, இந்த நானை என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா உதாசீனப்படுத்திட்டோம். திரஸ்காரம் பண்றது அப்படின்னா உதாசீனப்படுத்துறது. போ அந்த பக்கம் போ அப்படின்னு ஓரமா வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம்? அனாத்மானம் ஆத்மத்வேன பரிகிரஹ்ய. அனாத்மா எது? இந்த தேகாதிகள் இருக்குல்ல, இந்த தேகாதிகள் புத்தி மனசு இந்திரியங்கள், இதுக்கப்புறம் இந்த தேகம், இதுக்கப்புறம் வெளியில இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள், இதை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நான் 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 பரிகிரகிய நல்லா பூரணமா எடுத்துக்கிட்டேன். அப்ப தேகத்தை நான் அப்படின்னு எடுத்துக்கிட்டு தேகத்துக்குள்ளார இருக்கிற இந்த நானை நான் என்ன பண்ணிட்டேன்? சுத்த நானை நான் என்ன பண்ணிட்டேன்? திரஸ்காரம் பண்ணிட்டேன். இந்த திரஸ்காரம் பண்றதுக்கு தம் அபி தர்மா தர்மம். சரி, இதோட விட்டனா இந்த தேகத்தை நான் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அதோட முடிஞ்சுதனா? இல்ல இல்ல, இந்த தேகத்துல வந்து நான் என்ன பண்றேன்? தேகம் பண்றதெல்லாம் காரியம். யாரு காரியம் பண்றா? தேகத்துலதான் காரியங்கள் நடக்குது. 3 குணங்கள் தான் காரியம் பண்ணுது. 3 குணங்களோட காரியம்தான் புத்தி மனசு இந்திரியங்கள் தேகம் எல்லாம். இது பண்ற எல்லா புண்ணிய பாபத்தையும் தர்ம அதர்மம் இது எல்லாத்தையும் தூக்கி நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா தம்மபி தர்மா தர்ம கிருத்வா, நான் என்ன பண்றேன்? நான் இந்த தேகத்தை கிரகணம் பண்ணிக்கிட்டு இந்த தேகத்துல இருந்து புண்ணியம் பாப்பம் எல்லாத்தையும் பண்ணி உபாத்தம் ஆத்மானம் ஹத்வா. இப்ப இந்த ஜென்மம் கிடைச்சிருக்குல்ல, இந்த ஜென்மத்தை வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றேன்? புண்ணியம் பாப்பம்னு ரெண்டுத்தையும் பண்ணி அபிமானத்தோட இருந்து நானை விட்டுட்டேன். நான் எதையும் பண்றது இல்லை. நான் யாரு? வெறும் பார்ப்பவன். நான் வெறும் பார்ப்பவன். அந்த வெறும் பார்ப்பவன்ற தன்மையை விட்டுட்டு நான் இந்த தேகம் நான் அப்படின்னு ஸ்வீகாரம் பண்ணதுனால இந்த தேகத்துல இருந்துட்டு நான் என்ன பண்றேன்? புண்ணியம் பாப்பம்னு டே டு லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா கண்ணை விழிச்சதுல இருந்து தூங்குற வரைக்கும் திரும்ப திரும்ப புண்ணிய பாப்பம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். சரி, புண்ணிய பாப்பத்தை பண்ணி 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 உபாத்தம் ஆத்மானம். இப்ப கிடைச்ச இந்த ஆத்மாவை, ஆத்மா நமக்கு எது? இந்த தேகம். தேகத்தை தான் நம்ம ஆத்மா நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நான். அப்ப இந்த தேகத்தை அடையப்பட்ட இந்த தேகத்தை வந்து பாத்தீங்கன்னா ஹத்வா, இதை என்ன பண்றோம்? இந்த புண்ணிய பாப்பம் வந்து தீர்ந்து போறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளே நம்ம கொலை பண்ணிக்கிறோம். ஏன்னா இந்த தேகம் எதனால கிடைச்சது? நம்ம பண்ண பூர்வ ஜென்மத்துல பண்ண புண்ணிய பாப்பம். அது முடிச்சு போனோன்னு இந்த ஜென்மம் முடிச்சு போகுது.
அப்ப இந்த ஜென்மம் முடிஞ்சு போனோம்னா நம்ம இந்த ஜென்மத்துல என்ன புண்ணிய பாப்பம் பண்ணமோ அதுக்கேத்த மாதிரி மெச்சூரிட்டி ஆகி நிறைய சஞ்சிதத்துல இருந்து கர்மாக்கள் இருக்கு, அதுல இருந்து ஒரு புது தேகம் ஒண்ணு கிடைக்குது. அந்த புது தேகத்தை அந்நியம் ஆத்மானம் உபாதத்தே நவம், புதுசா ஒரு தேகத்தை பாத்தீங்கன்னா, ஆத்மானம்னா நம்ம தேகத்தை தானே ஆத்மான்னு நினைக்கிறோம். அந்த ஆத்மான்னு நினைக்கிற இந்த தேகத்தை பாத்தீங்கன்னா புது தேகத்தை எடுத்துக்கிறோம். நான் பிறந்தேன் ஆயிடுச்சு, நான் பிறந்த இறந்த, அதுக்கப்புறம் புது தேகத்துல நான் பிறந்தேன், தேகம் பிறந்துச்சு. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம், நான் பிறந்தேன். யாரெல்லாம் வேதாந்திகள் பாத்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த்னு நம்ம பர்த்டே செலிப்ரேஷன் பண்றாங்களோ, அது எவ்வளவு பெரிய மடாதிபதியா இருக்கட்டும் இல்ல பாத்தீங்கன்னா பெரிய பிலாசபரா இருக்கட்டும், புண்ணாக்கு அவங்களுக்கு இன்னும் பாத்தீங்கன்னா வேதாந்தம் உள்ள போகலன்னு அர்த்தம். அஞ்ஞானிகள் பண்ணலாம், வேதாந்தம் சொல்லி கொடுக்கிறவங்க, வேதாந்தம் படிக்கிறவங்க நான் பிறந்தேன் அப்படின்னு ஒரு சுவாமி இங்க வருவார் திருவண்ணாமலை. 30 லட்சம் ரூபாய் 40 லட்சம் ரூபாய். நான் லாஸ்டா பாத்தீங்கன்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வந்தார். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் போய் பர்த்டே செலிப்ரேஷன் கொண்டாடுறது. என்னப்பா பண்றீங்க, சன்னியாசி செத்து போய் ரொம்ப நாள் ஆகி போச்சு, பிண்டதானம் கொடுத்துட்டான். பிண்டதானம் கொடுத்தாவே பாத்தீங்கன்னா செத்தாடை போல் திரிமனமே செத்தாடை போல் தெரியும், வெறும் டெட் பாடி. டெட் பாடிக்கு பாத்தீங்கன்னா எத்தனை வாட்டி பிறந்த நாள் கொண்டாடுங்க, டெட் பாடி திரும்ப பிறந்துச்சா? தீட்சை கொடுக்கும் போதே பாத்தீங்கன்னா ஆத்ம பிண்டம்னு ஒண்ணு வச்சிருவாங்க. ஆத்ம பிண்டம் வச்சதுக்கு பிறகு எவ்வளவு தெரியல, நீங்களாம் எவ்வளவு செலவு பண்ணுவீங்க ஒரு பர்த்டே செலிப்ரேஷனுக்கு? என்ன ஒரு 5000-10,000 செலவு பண்ணுவீங்களா? எல்லாத்தையும் கூப்பிட்டு எல்லாத்தையும் இது பண்ணுவீங்க. இந்த சாமி என்ன பண்ணுவார் தெரியுங்களா, 50 லட்சம் ரூபாய் செலவு பண்றது. ஒரு இன்விடேஷன் எவ்வளவு தெரியுங்களா, 250 ரூபாய். எனக்கு தெரிஞ்சு நான் கொஞ்சம் பிரிண்டிங் தெரிஞ்சதுனால சொல்றேன், அந்த அந்த ஒரு இன்விடேஷனுக்கு குறைஞ்சபட்சம் 150 ரூபாயில இருந்து 250 ரூபாய் வரும். இந்த 250 ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா பெரிய ஒரு பப்ளிசிட்டி எல்லாம் பண்ணி, அப்ப என்ன தெரியுது அப்படின்னா, அவர் தன்னைத்தானே ஒரு பேனர் போட்டு ஒட்டிக்கிறார், நான் அஜ்ஞானி. ஏன் அப்படின்னா தன்னை பாத்தீங்கன்னா பிறந்தேன்னு அப்படி நினைக்கிறார். அப்ப யாரெல்லாம் பிறந்தேன்னு நினைக்கிறோமோ அப்ப தேகத்தை தானே நம்ம நான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப தேகத்தை நான் நினைச்சு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்க அப்படின்னா புது புது தேகத்தை ஆத்மாவை பாத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி எடுத்துக்கிட்டு தம்ச ஏவம் ஹத்வா, திரும்பவும் கர்மா தீந்து போனோம், இந்த ஜென்மம் தீந்து போயிடுமா, ஐயோ நான் செத்த, நம்ம அப்படித்தானே சொல்றோம், ஐயோ நான் செத்த, நான் பிறந்தேன்னு சொல்ற மாதிரியே நம்ம என்ன பண்றோம், நான் செத்த அப்படின்னு எடுத்த புது தேகத்தையும் கொன்று, யாரு கொல்றா, நம்ம தான் கொள்றோம். நான் கர்த்தா அப்படின்னு கர்மத்தை பண்றேன், அதே மாதிரி நான் போக்தா அப்படின்னு அந்த கர்மத்தை அனுபவம் பண்ணி அது முடியும் போது இறந்தும் போறேன். அப்ப இந்த தேகத்துல நடக்கிற புண்ணிய பாப்பத்துக்கு ஏத்த மாதிரி பிறக்கிற, திரும்ப திரும்ப இறக்குற. எது பிறக்குது எது இறக்குது, இந்த தேகம் பிறக்குது, இந்த தேகம் இறக்குது. இத நான் நினைச்சுக்கிட்டு நம்ம எல்லாம் அஞ்ஞானிகளா இருக்கிறவங்க எல்லாம் திரும்ப திரும்ப பிறக்கிறோம், திரும்ப திரும்ப இறக்குறோம். இந்த விதமா ஏவம் தம்மபி ஹத்வா, புது தேகத்தை எடுத்து திரும்பவும் இறந்து, அந்நியம் இதி, திரும்ப வேற ஒரு சரீரம் எடுத்து அதுலயும் திரும்ப இறந்து, திரும்ப வேற ஒரு சரீரம் எடுத்து திரும்பவும் இறந்து, இது மாதிரி அனந்த கோட்டி ஜென்மங்களை எடுத்து 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 இறந்துகிட்டே இருக்கிறோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்திருவத்தோட இருந்துகிட்டு புண்ணிய பாப்பத்தை பண்ணி இந்த தேகத்தை நான் நினைச்சதுனால. உபாத்தம் உபாத்தம் ஆத்மானம் ஹந்தி, புதுசு புதுசா சரீரத்தை எடுத்து எடுத்து இந்த தேகத்தை நம்மளே கொன்று கொன்று, இது ஆத்மகா சர்வக அக்ஞக, எல்லாம் சூசைட் பண்ணிக்கிறவங்க, எல்லாம் ஆத்மஹத்தி பண்ணக்கூடியவர்கள், சூசைட் எல்லாம் சூசைட் பண்ணிக்கிறோம், தற்கொலை பண்ணிக்கிறோம். என்ன தற்கொலை அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை நம்ம என்ன பண்றது இல்ல, ஜென்ம மரணத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய அந்த பார்க்கிறவனா பரமாத்மா இருக்காரே அவர்தான் நான் அப்படின்னு தெரியாம என்ன பண்றோம், இந்த தேகத்தை நான் நம்ம எடுத்துக்கிறோமே, இதுக்குதான் ஆத்மஹத்தியான்னு பேரு, இதுக்கு பேர் தான் தற்கொலை, சூசைடுன்னு பேரு. அப்ப பாத்தீங்கன்னா இந்த லோக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்றோம், இந்த ஆத்மாவை, ஒரிஜினல் ஆத்மாவை நம்ம ஒதுக்குறோம் பாருங்க. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல பாத்தீங்கன்னா மகாபாரதத்துல ஒரு கதை வருது. இதுல பாத்தீங்க அப்படின்னா அர்ஜுனன் பாத்தீங்க அப்படின்னா அர்ஜுனனோட காண்டீவத்தை பாத்தீங்கன்னா யாரும் அவமரியாதை பண்ணினாங்க அப்படின்னா நான் அவங்களுடைய தலையை கீழே உருள வைப்பேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சபதம் பண்ணியிருக்கான் அர்ஜுனன்.
என்ன ஆயிப்போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வாட்டி போர் நடந்துட்டு இருக்கும்போது கர்ணன் வந்து ஒரு வாட்டி அட்டாக் பண்றான் திருதராஷ்டிரன். பாண்டவர்கள் திருதராஷ்டிரர் அட்டாக் பண்ணி இவர் வந்து பாத்தீங்கன்னா திருதராஷ்டிரர் தப்பிச்சா போதும் அப்படின்னு ஓடி வந்துடுறார். யுதிஷ்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா தப்பிச்சா போதும் அப்படின்னு ஓடி வந்துடுறார். எப்படி இருக்கும், அண்ணனா இருந்துகிட்டு கர்ணனுக்கு பயந்து வந்து பாத்தீங்கன்னா உயிர் தப்புனா போதும்னு ஓடி வந்ததுக்கு பிறகு யுதிஷ்டர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கோபத்துல இருக்கார். சாயந்தரம் எல்லாம் வந்து சேர்றாங்க. வந்து சேர்ந்தோன்னு யுதிஷ்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அர்ஜுனன் மேல ரொம்ப கோபத்தோட இருக்கார். கோபத்தோட இருக்கு, நீ என்ன பெரிய வில்லாதி வில்லன்லாம் சொல்ற, காண்டிவமா, உன்னோட காண்டிவத்தை தூக்கி அடுப்புல போடு, ஒண்ணும் இல்லை அப்படின்னு அவர் வந்து பாத்தீங்கன்னா காண்டிவத்தை இகழ்ந்து பேசணும்னு இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோபம் வந்து, நான் என்னுடைய காண்டீவத்தை யார் இகழ்ந்தாலும் நான் அவர்களை என்ன பண்ணுவேன், கொண்டு விடுவேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சபதம். அப்ப அண்ணனே வந்து பாத்தீங்க அப்படின்னா யுதிஷ்டிரரே காண்டீவத்தை இகழ்ந்தாச்சு. இப்ப என்ன பண்ணணும், தர்ம சங்கடம். கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா பாத்துக்கிட்டே இருக்காரு. ஐயோ என்னவோ எங்க உள்ளுக்குள்ளாரியே ப்ராப்ளம் ஆகி போச்சு, என்னடா பண்றது அப்படின்னு. உடனே வந்து பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, கிருஷ்ணர் சொல்லுவாரு, என்ன உனக்கு உங்க அண்ணனை வந்து பாத்தீங்கன்னா கொல்லணும் அதானே, பெரியவங்களை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா கொன்னதுக்கு சமமா ஒரு காரியம் பண்ண முடியும். என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நீ அப்பா ஸ்தானத்துலதான் உன்னோட அண்ணனை பார்த்திருக்க, எப்ப ரொம்ப மரியாதையா ட்ரீட் பண்ணிருக்க. நீ என்ன பண்ண அப்படின்னா வா போ அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒருமையில வந்து பாத்தீங்கன்னா சிங்குலர்ல உங்க அண்ணனை வந்து கூப்பிடு, அது சாகடிச்சதுக்கு சமம் அப்படின்னு சொன்னோன்னு இவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டா கோபத்தோட, நீ என்ன பெரிய ஆளா, நீ மட்டும் இதா அப்படின்னு இவன் என்ன பண்றான் ஒருமையில வந்து பாத்தீங்கன்னா திட்டுறான். அந்த திட்டுனது எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா செத்ததுக்கு சமம், சாகடிச்சதுக்கு சமம் அப்படின்னு. பெரியவங்களை ஒருமையில நம்ம கூப்பிட்டோம் அப்படின்னா அவமரியாதை பண்றோம் அப்படின்னா அது அவங்கள சாகடிச்சதுக்கு சமம். நம்ம வீட்டுல எல்லாம் பார்ப்போம்ல, வீட்டுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வார்த்தை எதையாவது சொல்லிட்டோம் பெரியவங்களை அப்படின்னா அப்படியே கூடி குறுகி போயிடுவாங்கல்ல, அவங்க செத்து போன மாதிரி தானே ஃபீல் ஆகும். என்ன போய் இப்படி சொல்லிட்டானே, சின்ன பையன் வந்து என்ன வந்து இது மாதிரி அவமானப்படுத்திட்டானேன்னு அப்படின்னு கூடி குறுகிடுவாங்க. நிறைய பேர் பெரியவங்களை அவமானம் தாங்காம இறந்து போனவங்களா நிறைய பேர் முன்னாடிலாம் இருந்திருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா அவமதிக்கிறது தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொல்றது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி தான் இங்கேயும் எடுத்துக்கணும். நீங்களும் நானும் நம்மளுடைய ஆத்மாவை என்ன பண்ணிட்டு இருக்கோம், சதா காலமும் உதாசீனப்படுத்துறோம். நிறைய பேர் அவமானப்படுத்தணும்னு என்ன பண்றது, நீங்க தான் ஃபங்க்ஷனுக்கு போவீங்க, உங்களோட எதிரி உங்களுக்கு பிடிக்காத ஒரு ஆள் வந்திருக்கான், என்ன பண்ணுவீங்க, அவனை அவமானப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா கண்டுக்கவே மாட்டீங்க. கண்டுக்காம அவங்கள அது மாதிரி ஒரு பெர்சன் இருக்காருன்னு தெரியாம நீங்க உதாசீனப்படுத்தா அவனுக்கு அப்படியே எரிய ஆரம்பிக்கும், என்ன பார்க்கலையே அவன் என்ன இது மாதிரி உதாசீனப்படுத்துறானே அப்படின்னு. அந்த உதாசீனப்படுத்துதல் அப்படின்றது மரணத்துக்கு சமமானது. அப்ப இதே காரியத்தை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இந்த உள்ளுக்குள்ளா இருக்க நானை வந்து பாத்தீங்கன்னா கண்டுக்காம, இந்த நானை வந்து பாத்தீங்க அப்படின்னா செகண்டரியா வச்சுக்கிட்டு, இந்த தேகத்தை வந்து பாத்தீங்கன்னா தூக்கி முன்னாடி வச்சுக்கிட்டு இதுதான் நான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம காரியம் பண்றோம்ல. அதனால வந்து பாத்தீங்கன்னா சதா காலமும் நம்ம இந்த நானை என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஆத்மாவை கொலை பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் யகத்து பரமார்த்த ஆத்மா அசௌபி சர்வதா அவித்யா ஹதைவ. வாஸ்தவத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா எவன் வாஸ்தவத்தில் ஆத்மாவோ பரமாத்மா ஆத்மா யாரு வந்து பாத்தீங்கன்னா அந்த பரமார்த்த ஆத்மாவா இருக்கானோ அவனும் கூட வந்து பாத்தீங்கன்னா சர்வதா எல்லா காலங்களிலும் அவித்யா ஹதைவ, இந்த அஜ்ஞானத்தினால நம்ம உதாசீனப்படுத்துறோம் பாத்தீங்களா, அந்த உதாசீனப்படுத்துறோம். நானே பாக்குறதே இல்லை, தேகத்தையே காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் தேகம் நான் தேகம் நான் தேகம் நான் அப்படின்னு இந்த தேகத்தையே நான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதான் அவித்யா. அப்ப நானை பார்க்காம தேகத்தை நானுன்னு பார்க்கிற இந்த அவித்யினால ஹதைவ இந்த ஆத்மா கொல்லப்பட்டது போல. எப்ப கொல்றோம், சர்வதா எல்லா காலங்களிலும் இந்த ஆத்மாவை கொன்னுகிட்டே இருக்கிறோம். அதே மாதிரி வித்தியமான பல அபாவாத். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நானுக்கு வந்து பிறப்பிறப்பு இல்லை. இந்த நானை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆனந்தமா இருக்கலாம். ஆனா நம்ம என்ன பண்றோம், இந்த நானை தெரிஞ்சுக்காம இந்த நானை தெரிஞ்சுக்கிறதுனால உண்டாகக்கூடிய மரணத்தை தாண்டி போற பலன் இருக்குல்ல, திரும்ப பிறக்காத பலன். இந்த பலன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கைக்கு முன்னாடியே இருக்கு எடுத்துக்கலாம்.
ஆனா நம்ம என்ன பண்றோம், அந்த பலனை எடுக்காம, ஆத்ம ஞானத்தை எடுக்காம, நான் ஆத்மானு ஸ்வீகாரம் பண்ணாம, இந்த தேகத்தை நான் ஸ்வீகாரம் பண்ணி இந்த மரணத்தை திரும்ப 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 நம்ம அடையிறோம். அதனால பாத்தீங்க அப்படின்னா, இது சர்வே ஆத்மஹனன ஏவ அவித்வாம்சக. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா அஜ்ஞானிகளும் என்ன பண்றாங்கன்னா, தற்கொலை செய்து கொண்டவர்களே ஆவார்கள் என்று அர்த்தம். அப்ப சதா ஒரு நாள் 2 நாள் இல்ல, நம்ம சதா காலமும் என்ன பண்ணிட்டு இருக்கோம், சதா ஆத்மஹனனம் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு வாட்டி 2 வாட்டி இல்ல, ஒவ்வொரு க்ஷணமும் நம்மளை பாத்தீங்கன்னா உதாசீனப்படுத்தி, எப்பெல்லாம் நான் தேகம் தேகம்னு எனக்கு நினைவு வருதோ அப்பெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆத்மாவை, தேகமில்லாத ஆத்மாவை நான் கொன்னுக்கிட்டே இருக்கிறேன். அப்ப ஆத்மஹத்தியான்றது எப்படி நடந்துகிட்டு இருக்கு, சதா நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு அர்த்தம் எடுக்கணும். யகது இதரோ, ஆனா பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தன், இதரக இந்த அஜ்ஞானிகளுக்கு மாறா, யதோக்த ஆத்மதரிசி, யாரோ ஒரு ஆத்மாவை பார்க்கின்றவன். நல்ல ஒரு குருநாதர் கிடைக்கிறார், நல்ல ஒரு சாஸ்திரம் கிடைக்குது. இந்த சாஸ்திரத்தை திரும்ப 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 சிரவணம் பண்ணி மெதுவா உள்ளுக்குள்ளார சிந்தனையில கொண்டுட்டு கடைசி டிராப் வரைக்கும் சதா பாத்தீங்கன்னா இது நான் இல்லை, இது நான் இல்லை, இது நான் இல்லை, இது பார்க்கப்படுவது, இது பார்க்கப்படுவது, எது நடந்தாலும் இது பார்க்கப்படுவதுன்னு உதாசீனப்படுத்திக்கிட்டே இந்த தேகத்தை நான் பார்க்கிறேன். இப்ப பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கேன், நான் பரமஹம்சானந்தா இல்ல, பரமஹம்சானந்தான் ஒரு இடியட் பாடம் நடத்திட்டு இருக்கான், ஒரு தேகம் நடத்திக்கிட்டு இருக்கு. இத நான் யார் என்ன பண்றேன், பரமஹம்சானந்தா இல்ல, வேற நான் ஆத்மாவா இருக்கிற நான், திரஷ்டாவா இருக்கிற நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்ப பாத்தீங்க அப்படின்னா பார்வைக்குள்ளார இந்த தேகமும் இங்க இருக்கக்கூடிய எல்லா தேகங்களும் திருஷ்யங்கள். நான் யாரு, நான் பார்ப்பவன் அப்படின்னு பாத்தீங்கன்னா யதோக்த ஆத்ம தரிசி, சொல்லப்பட்ட ஆத்மாவை பார்க்கின்றவன், சம்யக்கு தரிசி, நல்ல பார்வை உடையவன். அவன் என்ன பண்றான், ச உபயதா அபி ஆத்மனா ஆத்மானம், அவன் பாத்தீங்க அப்படின்னா இந்த இருவிதமாகவும் தன்னையும் பாத்தீங்கன்னா தன்னையும் அவன் தன்னையே கொள்வதில்லை, அவன் பாத்தீங்கன்னா மற்றவர்களையும் கொள்வதில்லை. ஏன்னா எல்லாத்திலையும் தன்னையே பார்க்கிறான், தன்னையே தானும் கொள்வதில்லை, தன்னையே தன்னால் பிறவற்றையும் கொள்வதில்லை. இந்த ரெண்டுத்தையும் அவன் பண்றதில்ல. உபயதா ஆத்மனா ஆத்மானம் நஹினஸ்தி, அவன் பாத்தீங்கன்னா தன்னையே தான் கொள்வதில்லை, தன்னால் வேற ஒருவரையும் கொள்வதில்லை. அதனால ததோ யாதி பராம் கதிம், அந்த காரணத்திலிருந்து அவன் மேலான கதியை, யதோக்தம் பலம், எந்த சொல்லப்பட்ட அந்த மோட்சம் என்று சொல்லக்கூடிய பலன் இருக்கே, அந்த மோட்சம் என்ற பலனை பாத்தீங்கன்னா அவன் தஸ்ய பவதி இத்தியர்த்தக, அந்த பலன் அவனுக்கு உண்டாகின்றது என்று அர்த்தமாகிறது. அப்ப பாத்தீங்க அப்படின்னா சதா காலமும் நம்ம என்ன பண்ணணும், நான் இல்லை, இது நான் இல்லை, இது நான் இல்லை, இது நான் இல்லை. இந்த தேகத்தை பாத்தீங்கன்னா பார்க்கும் போதெல்லாம் இந்த தேகம் நான் இல்லை, இந்த தேகம் நான் இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஒரு 2 வீலர் வச்சிருக்கோம், இந்த 2 வீலருக்கு ஏதாவது ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கு, அதே மாதிரி இந்த தேகமும் ஒரு 2 வீலர் மாதிரி, 2 வீலர் தானே 2 கால் இருக்கு. அப்போ பாத்தீங்கன்னா 2 வீலருக்கும் பாத்தீங்கன்னா அப்பப்போ ஸ்டார்டிங் ட்ரபிள் வரும், பெட்ரோல் போடலன்னா கொஞ்சம் ப்ராப்ளம் வரும், ஏதாவது இன்ஜின் ப்ராப்ளம் வரும், இல்ல ஆயில் போடலன்னா ப்ராப்ளம் வரும். வண்டிக்கு 2 வீலருக்கு என்னெல்லாம் நடக்குமோ, ஒரு 4 வீலருக்கு என்னெல்லாம் நடக்குமோ, அதே மாதிரி இந்த தேகத்துக்கும் பாத்தீங்கன்னா எல்லாம் நடக்கும். ஐயோ அப்படின்னு தலையில கை வச்சுக்கிட்டு இருக்கலாமா? ஏன்னா நம்ம கொஞ்சம் புத்திசாலியா இருந்தோம் அப்படின்னா இன்னும் ஞானம் வரல, ஆத்ம தரிசனம் உண்டாகல. ஆனாலும் புத்திசாலித்தனமா என்ன பண்ணலாம், இந்த கார் போச்சுன்னா வேற காரு, இந்த 2 வீலர் போச்சுன்னா இன்னொரு 2 வீலர், அதே மாதிரி இந்த தேகம் போச்சுன்னா வேற ஒரு தேகம் வரதான் போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், இதுல இருக்கிற அபிமானத்தை முதல்ல நியூட்ரலைஸ் பண்ணணும். இந்த பிடிச்சுக்கிட்டு தொங்கிக்கிட்டு இருக்கோம் பாருங்க, இதை தூக்கி பிடிச்சி தொங்க தொங்க இந்த தேகம் என்ன பண்ணும், இதுக்கு என்ன பேர் தெரியுங்களா, பிருகதாரண்யத்துல நான் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லிட்டே இருக்கேன், இந்த தேகத்துக்கு என்ன பேர் தெரியுங்களா, பிபேத்சியம் அப்படின்னு பேர். பிபேத்சியம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பயம் காட்டிக்கிட்டே இருக்கும், பயம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். டாக்டர் பாத்தீங்க அப்படின்னா இதை மானிட்டர் பாருங்க, பிபி செக் பண்ணிக்கிட்டே இருங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிளட் சுகர் செக் பண்ணிக்கிட்டே இருங்க, ஒரு 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி பாத்தீங்கன்னா ஃபுல் பாடி செக்அப் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லுவாங்க இருக்கு, வாரம் வாரம் பாடி செக்அப் பண்ணிக்கிங்கன்னு சொல்லுவாங்க இருக்கு. அப்ப எல்லாத்தையும் ஏதாவது பர்ஃபெக்டா இருக்குமா யோசிச்சு பாருங்க யாருக்காவது. ஏன்னா எத்தனை ஆர்கன்ஸ் இருக்கு, எத்தனை ஆர்கன்ஸ் உள்ளுக்குள்ள இருக்கு. நீங்க போய் ஃபுல் பாடி செக்அப் எடுத்தீங்க அப்படின்னா எல்லாத்துலயும் ஏதோ குறையோ நிறையோ கண்டிப்பா இருக்கும். அப்போ பாத்தீங்கன்னா மெடிக்கல் பாத்தீங்கன்னா நல்லா நீங்க மெடிசின் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம், அவன் நல்லா இருப்பான்.
நமக்குள்ளார என்ன உண்டாகும்? பயம் மட்டும்தான் உண்டாகும். இது நான் இல்லை அப்படின்னு உதாசீன பண்றது எப்படி? இதை நான் அப்படின்னு கிரகணம் பண்ணி பயத்தோட யாரெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த தேகத்தை நான் அப்படின்னு கிரகணம் பண்றாங்களோ அவங்களுக்கு பயம் போகவே போகாது. ஆனாலும் கடைசியில என்ன ஆகும்? இறந்துதான் போறோம். அது தடுத்து நிப்பாட்ட முடியுமான? ஒன்னும் தடுத்து நிப்பாட்ட போறது இல்லை. அப்ப இந்த தேகத்தை நான் அப்படின்னு கிரகணம் பண்றதுதான் இருக்கிறதுலயே மோசமான பயத்துக்கு காரணமா இருக்கிறது. அபயத்தை அடையணும் அப்படின்னா இந்த தேகத்தை நான் இல்லை அப்படின்னு மெதுவா ஆப்ஜெக்ட் பண்ணி பார்க்க வேண்டும். சொல்லியாச்சு. 29வது ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார் ஆச்சாரியார். ஒரு அவதாரிக்கா பாஷ்யம் இருக்கு. சர்வபூதஸ்தம் ஈஷம், எல்லா ஜீவராசிகள்லையும் இருக்கின்ற ஈஸ்வரனை. ஈஸ்வரனும் ஆத்மாவும் வேற வேற இல்லை. நான் தான் இப்போ சொல்லிட்டோம். ஆச்சாரியர் என்ன பண்ணார்? ஈஸ்வரன் சொல்ற இடத்துலலாம் இப்ப பாஷ்யத்துல என்ன பண்ணார்? ஆத்மானம்னு போட்டார், தன்னைன்னு போட்டார். அப்ப அந்த தான் பாத்தீங்க அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன் இருக்கிற தான். தேகத்தோட அபிமானத்தை வச்சா அது ரிஃப்ளெக்ஷன். தேகத்துல இருக்கிற அபிமானத்தை விட்டா அது ஈஸ்வரன். இவ்வளவுதான் விஷயம். அப்ப பிம்பத்துக்கும் பிரதிபிம்பத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் இல்லை. அபிமானம் வந்தா பிரதிபிம்பம் ஜீவன், அபிமானம் விட்டு போச்சு அப்படின்னா ஜீவத்துவம் போயிடும், அதுதான் பிரம்மம் ஆயிடுது. அப்போ அப்படிப்பட்ட எல்லா ஜீவராசிகளிலும் இருக்கக்கூடிய ஈஸ்வரன் எப்படி இருக்கார்? எல்லாத்திலும் தான் 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 இருக்கார். அப்படிப்பட்ட அந்த ஈஸ்வரனை எப்படி இருக்கார்? சமம் பஷ்யன். அந்த ஈஸ்வரன் எல்லாத்திலையும் சமமா இருக்கார். இந்த தேகத்திலையும் எல்லா தேகங்களிலும் பகவான் சமமாயிருக்கார் அப்படின்னு எவன் பார்க்கிறானோ நஹினஸ்தி ஆத்மனா ஆத்மானம் இதி, அவன் தன்னால் தன்னை கொன்று கொள்வதில்லை, தன்னையே தான் இம்சை செய்து கொள்வதில்லை அப்படின்னு இதீ உக்தம். எது போன ஸ்லோகத்துல சொல்லப்பட்டதோ தது அனுப்ப பண்ணம், அது பொருந்தாது. பூர்வபக்ஷி சொல்றா இல்ல அது பொருந்தவே பொருந்தாது. ஏன் அப்படின்னா ஸ்வகுண கர்ம வைலக்ஷண்ய பேத பின்னேஷு ஆத்மசு இது ஏதத்து ஆசங்கிய ஆக. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்வகுண கர்ம வைலக்ஷண்ய, நம்ம பாத்தீங்கன்னா யாரை கொல்றோம்? தன்னையே தான் கொல்வதில்லை. கொல்றதுக்கு பாத்தீங்கன்னா உன்னை கொல்லணும் அப்படின்னா அதுக்கு என்ன இருக்கணும், என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னா ஸ்வகுண கர்ம வைலக்ஷண்ய. என்னுடைய ஸ்வகுணம்னா என்னுடைய குணத்துக்கு அப்பாற்பட்டு வேற ஒரு குணம் உள்ளதா, வேற ஒரு கர்மம் உள்ளதா, எதெல்லாம் இருக்கோ. எனக்கு அந்நியமா என்ன இருக்கு? கொசு என்ன கடிக்குது இல்ல, அப்ப பேட்டை வச்சு அடி. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது தமோ குண பிராணி. நம்ம காட்டில பாத்தீங்கன்னா நம்ம சத்துவ குணமா இருக்கும், அது தமோ குணமா இருக்கு. இந்த கொசுக்கு தெரியவே மாட்டேங்குது பாரு என்ன கடிக்க கூடாதுன்னு. அப்ப பாத்தீங்கன்னா என்ன கடிக்குது. இதே மாதிரி மனிதர்கள் பாத்தீங்கன்னா தன்னுடைய குணத்திலிருந்து வேறான குணம் உடையவர்களா இருக்காங்க, வேறான கர்மம் உடையவர்களா இருக்காங்க. அவங்களதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பேத பின்னேஷு ஆத்மசு, நமக்கு பேதமா இருக்கக்கூடிய மற்ற ஜீவராசிகள் தான் என்ன பண்றோம்? எனக்கு விலட்சணமான தர்மம் இருக்க மற்றவங்களை தான் நம்ம என்ன பண்றோம்? இவன் எனக்கு சரியா இல்லை, இவன் எனக்கு சரியில்லை, இவனை அடிக்கணும், இவனை பண்ணணும் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்? இன்னொருத்தரை ஹிம்சை பண்றோம். நமக்கு ஒத்து குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஒரே குணம் இருந்து இயல்பா இருக்கிறவங்கள்ட்ட நம்ம எதுக்கு ஹிம்சை பண்றோம்? ஹிம்சை பண்றதே இல்லை. அப்ப எப்போ நம்மளுடைய ஸ்வகுணத்துக்கு தன்னுடைய சொந்த குணத்துக்கு வேறான லட்சணத்தை உடைய கர்மத்தை யாரு பண்றாங்களோ, நமக்கு பேதமா இருக்காங்களோ, அப்படிப்பட்ட ஆத்மாக்களை தான் நம்ம பாத்தீங்கன்னா கொள்கின்றோம். அப்ப தன்னையே தான் கொல்வதுன்றது பொருந்தாது. அப்ப நம்ம மற்றவங்களை தான் கொல்றது, ஹிம்சை பண்றதெல்லாம் நடக்குது அப்படின்னு யாராவது ஏதத் ஆசங்கி ஆக யாராவது கேள்வி கேட்டாங்க அப்படின்னா அதுக்காக பதில் சொல்றதுக்காக இந்த 29வது ஸ்லோகம் ஆரம்பிக்குது. பிரகிருத்யைவ ச கர்மாணி பிரகிருத்யைவ ச கர்மாணி கிரியமானானி சர்வஷஹ கிரியமானானி சர்வஷஹ யப்பஷ்யதி ததாத்மானம் யப்பஷ்யதி ததாத்மானம் அகர்த்தாரம் சபஷ்யதே அகர்த்தாரம் சபஷ்யதே. பிரகிருத்யைவ ச கர்மாணி கிரியமானானி சர்வஷஹ யப்பஷ்யதி ததாத்மானம் அகர்த்தாரம் சபஷ்யதே. அப்படியே 3:27 3:28 5 5 10 5 8 நிறைய ஸ்லோகங்கள் இருக்கு.
5வது அத்தியாயத்துல நிறைய ஸ்லோகங்கள் இதோட சிமிலரா இருக்கிற ஸ்லோகங்கள் இருக்கு. பிரகிருதி ஐவச்ச கருமாணி யகச்ச, அந்த யகச்சன்றத முன்னாடி போட்டுங்க. பிரகிருதி ஐவச்ச கர்மாணி கிரியமானானி சர்வசக யக பஷ்யத்தி இருக்குல்ல, அந்த யகவை எடுத்துங்க. எவன், எந்த ஞானி புருஷன் என்ன பண்றா, சர்வசக கருமாணி, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா கருமங்களும், இந்த உலகத்துல எதெல்லாம் ஆக்ஷன் நடக்குதோ, ஆக்ஷன் நடக்குதுனாவே அது என்ன அப்படின்னா இந்த ஆத்மாக்கு என்ன பேரு அப்படின்னா அபரிணாமினி அப்படின்னு பேரு. பரிணாமம் இல்லாதது, அச்சலக, அச்சல தத்துவம், நிர்விகாரக, எந்த விகாரமும் மாறுபாடும் இல்லாதது. அப்போ இந்த வெறும் பிரகாசம், நான் பாத்தீங்கன்னா எதையும் செய்வதில்லை. நான் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் பிரகாசம், அறிபவன். அப்ப யார் இதெல்லாம் பண்றா, இந்த மொத்த லோகத்துல நடக்கிற எல்லா காரியங்களும் யாரு பண்றா அப்படின்னா சர்வசக, எல்லா காரியங்களும் கர்மாணி, சர்வசக கர்மாணி, எல்லா கர்மங்களும் பிரகிருத்தியாயேவ கிரியமானானி. பிரகிருத்தின்னு சொல்லக்கூடிய 3 குணங்கள், சத்வரஜஸ் தமசுன்னு சொல்லக்கூடிய 3 குணங்களுடைய மாயையினால மட்டும்தான் செய்யப்படுகிறது. அப்ப நான் பண்ணல. அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் பார்க்கிறவனா நான் இருக்கின்றேன், நான் திரஷ்டா நான். அப்ப பாத்தீங்கன்னா இது பிரகிருதி தான் எல்லாத்தையும் பண்ணுது, மாயா தான் எல்லாத்தையும் பண்ணுது அப்படின்னு ததா. அது போலவே ஆத்மானம் அகர்த்தாரம் பஷ்யதி, தன்னை பாத்தீங்கன்னா எந்த காரியத்தையும் செய்பவன் நான் இல்லை, நான் பார்ப்பவன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அகர்த்தா என்று எவன் பார்க்கிறானோ சக பஷ்யதி, அவனே பார்க்கின்றான். அப்ப பார்க்கை, நல்ல பார்வை அப்படின்னு நான் சம்யக்கு தரிசனம், சம்யக்கு தரிசனம் சொல்றோம்ல, நல்ல பார்வை. நல்ல பார்வை எது அப்படின்னா இந்த லோகத்துல நடக்கிற சர்வ கருமங்களும் திரிகுணாத்மிகா மாயா பண்ணுது, நான் ஒன்றையும் செய்யவில்லை, நான் அகர்த்தாவாக இருக்கிறேன், அபோக்தாவாக இருக்கிறேன். அப்ப நான் யாருன்னா வெறும் பிரகாசிக்கின்றவன், பார்ப்பவன் அப்படின்னு எவன் பார்க்கிறானோ அவனே பார்க்கின்றான் சொல்லியாச்சு. இது அப்படியே 3:20வது ஸ்லோகம் பாருங்க. 3:20 பாத்தீங்க அப்படின்னா ஆச்சாரியார் இங்க இதுலயே 3:20லயே பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் முதல்லயே சொன்னார் பாருங்க. 3:20 பாத்தீங்கன்னா இல்ல 20 ஆமா, காரிய கரண கர்த்திருத்வே ஹேது பிரகிருதி உச்சியதே, முதல் லைனே வந்துருச்சு பாருங்க. ஹே காரிய கரண கர்த்திருத்வே, இந்த லோகத்துல இருக்கிற எல்லா காரியங்களும், இந்த உலகத்துல இந்த தேகத்துல இருக்கிற எல்லா கரணங்களும், காரியம் அப்படின்னா 23 தத்துவங்களும் காரியம். புத்தியில இருந்து ஆரம்பிச்சு இந்த மொத்த ஜெகத்தும் பாத்தீங்கன்னா காரியம், தேகம்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கரணங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த தேகத்துல இருக்கிற புத்தி, மனசு, இந்திரியங்கள் எல்லாம், இது எல்லாத்தையும் செஞ்சது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஹேத்து பாத்தீங்கன்னா பிரகிருதி ருச்சியதே, எல்லாத்தையும் பண்ணினது பாத்தீங்க அப்படின்னா பிரகிருதி தான் பண்ணுச்சு. அப்ப பிரகிருதி தான் பண்ணிச்சு. அப்ப நான் என்ன பண்ண அப்படின்னா நான் ஒன்னும் பண்ணல, நான் பிரகாசிக்கின்றவன், அவ்வளவுதான். இது அப்படியே பாத்தீங்கன்னா 3:27 3:28 போட்டுக்குங்க. ரொம்ப எக்ஸலண்டான ஸ்லோகம். நான் அடிக்கடி கோட் பண்றது, எனக்கு ரொம்ப பிடித்தமான ஸ்லோகம். என்ன அப்படின்னா 3:27 பிரகிருதே கிரியமானானி குணை கருமாணி சர்வசக அகங்கார விமூடாத்மா கர்த்தாகமிதி மன்யதே. 3:27 ரொம்ப முக்கியம். என்ன சொல்லுது, பிரகிருதேகே கிரியமானானி, அப்படியே இந்த ஸ்லோகத்துல இருக்கிறது அப்படியே இருக்கு உங்களுக்கு. பிரகிருதே கிரியமானானி, பிரகிருதியினால் பாத்தீங்கன்னா எப்படிப்பட்ட பிரகிருதி, பிரகிருதியோட குணங்கள், சத்துவ ரஜஸ் தமஸ்ன்னு சொல்லக்கூடிய குணங்கள் தான் பாத்தீங்கன்னா சர்வசக கருமாணி கிரியமானானி, எல்லா கருமங்களையும் இந்த 3 குணங்கள் தான் செய்கின்றன. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம், அகங்கார விமூடாத்மா, விவேகம் இல்லாம நீங்களோ நானும் என்ன பண்ணிட்டோம், குணங்கள் பண்ற காரியத்தை நான் பண்றேன்னு கர்த்திருவத்தை தூக்கி, பிரகிருதியில இருக்கிற கர்த்திருவத்தை ஏன் தலையில பார்க்கிறவன் இடத்துல எனக்கு மேல ஏத்தி வச்சுக்கிட்டு, வாய் பேசுது நான் பேசுறேன்ற, கை அசைக்குது நான் அசைக்கிறேன் அப்படின்றேன், நான் நடக்கிறேன் அப்படின்றோம், உடம்பு நடக்குது, கால் நடக்குது, இந்த தேகங்கள் எல்லா காரியத்தையும் தேகங்கள் பண்றது எல்லாத்தையும் நான் பார்க்கிறேன்.
அப்ப நான் பார்க்கிறேன் அப்படின்னு என்னை பார்க்காம நான் செய்கிறேன் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிட்டோம், நான் செய்யறேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா செய்யற கர்மத்தை எல்லாத்தையும் என் தலையில ஏற்றி வச்சுட்டு அகங்கார விமூடாத்மா முட்டாள் மூர்க்கன் எருமை மாடு, இன்னும் புரியவே இல்லை. பார்க்கிறவனையும் பார்க்கப்படும் வஸ்துவையும் ஒன்னாக்கி வச்சுட்டு இந்த தேகத்துல நடக்கிற எல்லாத்தையும் தாம் பண்றேன்னு வந்து பாத்தீங்கன்னா அகங்காரத்தை உடையவனா, கர்த்தா அகமிதி மன்யதே, தன்னை கர்த்தா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா வேற ஒருத்தர் இருக்கார், தத்துவத்தை அறிந்தவர். என்ன பண்றார்? தத்துவவித்து மகாபாகோ குணகர்ம விபாக யோகோ. நல்ல ஒரு குருநாதர் மூலமா இப்ப நம்ம படிக்கிற மாதிரி 13வது சாப்டரை திரும்ப 13:2 2வது அத்தியாயத்தையும் 13வது அத்தியாயத்தையும் திரும்ப படிக்கணும். படிச்சிடணும். நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டா, தத்துவவித்து மகாபாகோ குண கர்ம விபாக யோகம். குணத்தையும் கருமத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சு பார்க்கிறவன். யாரு பண்றா, எந்த கர்மம் நடக்குது அப்படின்னு சதா பார்த்துக்கிட்டே இருக்கணும். நான் பண்ணல, நான் பார்க்கிறேன், குணங்கள் தான் கர்மத்தை பண்ணுது, நான் பண்ணவில்லை அப்படின்னு எவன் பிரித்து பார்க்கிறானோ, குணா குணேஷு வர்த்தந்தே. எது குணங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 குணத்தோட காரியம் புத்தி, அதுக்கப்புறம் அகங்காரம், அதுக்கப்புறம் மனசு, அதுக்கப்புறம் பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம். இது எல்லாம் இந்த திரிகுணாத்மிகா மாயையோட காரியம். இந்த தேகத்துல இருக்க இன்ஸ்ட்ருமெண்ட் இது எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா, வெளியில பஞ்சபூதங்களா மாயையோட காரியம், வெளியில இருக்கிற பஞ்சபூதங்கள்ல என்ன இருக்கு, ரூப ரச கந்த ஸ்பர்ஷம் அப்படின்னு 5 குணங்கள் இருக்கு. இந்த பஞ்சபூதங்களாலான இந்த உலகத்துல பஞ்சபூதங்களாலான இந்திரியங்கள் டும் 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 ஏதோ நடக்குது ரெண்டுத்துக்கு நடுவுல. இந்த ரெண்டுத்துக்கு நடுவுல நடக்கிறது தான் விவகாரம் அப்படின்னு பேரு, கர்மங்கள் நம்ம சொல்றோம். அப்போ வெளியில இருக்கிறதும் 3 குணத்தோட காரியம், இந்த தேகமும் 3 குணத்தோட காரியம். இந்த தேகம் குணத்தாலான இந்த குணம் வெளியில இருக்க குணத்தோட சம்பந்தப்படுறதுக்கு பேரு கர்மான்னு பேரு, ஏதோ நடந்துகிட்டு இருக்கு. அப்போ குணங்கள் குணங்களில் இயங்குகின்றன. குணா குணேஷு வர்த்தந்தே. குணங்களில் டும் 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 ஏதோ நடக்குது. இதி மத்வா இவ்வாறு புரிந்து கொண்டு மன சஜ்ஜதே, இந்த குணத்தோட காரியங்கள் எதுலையுமே தத்துவத்தை அறிந்தவன் என்ன பண்றது இல்ல, ஒட்டுவதில்லை. இதுல எது நடந்தாலும் நான் செய்யவில்லை, நான் பார்ப்பவன் அப்படின்னு தன்னை பிரிச்சு பார்க்கிறான் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லப்பட்டிருக்கு. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரகிருதே குண சம்மூடாக, அடுத்த ஸ்லோகம் 29:3-29 சொல்லுது. ஆனா பிரகிருதியோட நம்ம பிரிச்சு பார்க்காத நல்ல மோகத்தோடு இருக்கிற நம்ம சஜ்ஜந்தே குண கர்மசு, நம்ம எல்லாம் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த குணங்கள் இப்ப நல்லா இருக்கே மனசு அப்படின்னு, மனசு நல்லா இருக்கும் போது நாம் மனசுன்னு ரொம்ப சந்தோஷப்படுறோம். மனசு தமோ குணம் வரும்போது ஐயோ என் மனசு இப்படி இருக்கே அப்படின்னு வருத்தப்படுறோம். இந்த தேகம் நல்லா இருக்கும் போது நல்லா இருக்க தேகம்னு ஒரு கர்வம் வருது. இந்த தேகமே வந்து பாத்தீங்கன்னா ஏதோ நோய் நொடியோட ஆகும்போது இதுல மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெறுப்பு வருது. அப்ப நம்ம என்ன பண்றோம், சதா சர்வ காலமும் வந்து பாத்தீங்கன்னா இந்த குணத்தோட சேஷ்டைகள்ல, இந்த குணத்தால உண்டாகிற கர்மங்கள்ல, நல்ல கர்மம் கெட்ட கர்மம் புண்ணியம் பாப்பம் எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா சஜ்ஜந்தே நம்ம அபிமானத்தை அடையிறோம், பற்றுதலை அடையிறோம். தான கிருஷ்ண விதோமந்தான கிருஷ்ணவின்ன விசாலையேது. அப்படி என்ன பண்றோம் அப்படின்னா எல்லாரும் இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரிதான் மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கோம். இது சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா 5வது அத்தியாயத்துல 8, 5, 8, 9 2 ஸ்லோகங்கள் எழுதுங்க. 8, 9, 13, 14. 8, 9ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா சொல்றார். நைவ கிஞ்சித் கரோமீதி யுக்தோ மன்யேத தத்வவித். நைவ கிஞ்சித் கரோமீதி யுக்தோ மன்யேத தத்வவித். இந்த ஞானத்தோடு சேர்ந்தவன், இந்த ஞானத்தை வந்து பாத்தீங்கன்னா முழுசா ஆச்சாரியர்கிட்ட இருந்து கிரகணம் பண்ணி மெதுவா வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரி ஒரு மனனம் பண்றவன். என்னோட வேலை என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் தான் பாக்குறவன், நான் தான் இப்ப பாப்பான் ஆயிட்டேன், நான் தான் பாப்பான், திட்டுற வார்த்தை இல்லை, பார்க்கிறவன். என் வேலை என்ன தெரியுங்களா உங்களுக்கு, எல்லாம் எப்பெல்லாம் யாரும் இல்லையோ அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கூட என்டர்டெயின் பண்ணுவேன். இல்லை அப்படின்னா யாரும் இல்லை அப்படின்னா ஒரே ஒரு காரியம்தான்,
பார்த்துக்கிட்டே இருக்கிறது. அது முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா எப்ப பாக்குற சாமர்த்தியம் தெரியுங்களா? தூக்கத்துக்கு முன்னாடி ஒரு அற்புதமான கோல்டன் பீரியட் இருக்கு. அதே மாதிரி தூக்கத்துல இருந்து பேக்கப் ஆனதுக்கு பிறகு யாரும் இருக்க மாட்டாங்கல்ல, யாரும் இருக்க மாட்டாங்க, உலகம் விழிச்சிருக்காது. அந்த சமயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களை நீங்க பாக்குறது, உங்க தேகத்தை பாக்குறது ரொம்ப நல்லா நடக்கும். இப்போ ஜபம் பண்றதையும் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா மெதுவா கம்மி பண்ணிட்டு, ஜபத்துல பாதி டைம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றேன், ஜபம் பண்ணதுக்கு பிறகு மீதி பாதி டைம் என்ன பண்ணிட்டு இருக்கேன், வெறும் பார்ப்பவனா இருக்கிறேன். அப்ப அபியாசம் எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் உங்கள்ட்ட பேசிக்கிட்டே இருக்கேன்ல, பேசிக்கிட்டு இருக்கும் போதே நான் என்ன பண்றேன், இந்த பேசிக்கிட்டு இருக்க ஆளை பாக்குறேன். இன்னைக்கு காலையில நான் இந்த 1 மாசமா 15 நாளுக்கு மேல 1 மாசமா மங்களாச்சரணம் தியான ஸ்லோகங்கள் சொல்றதுக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லை. நான் வந்து தியான ஸ்லோகங்கள் சொல்லும் போது டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஏதோ யாரோ சொல்றாங்க அப்படின்னு நான் விளைவிக்கிறேன். பரமஹம்சானந்தா தியான ஸ்லோகமே சொல்லல, வேற யார் சொல்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது தன்னால வாய் சொல்லிக்கிட்டு இருக்கு, ஆட்டோவா சொல்லிக்கிட்டு இருக்கு. அதுக்கு என்ன ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோ அந்த வாய் வந்து பாத்தீங்கன்னா தன்னால அது பாட்டுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கு, கிளிப்புல சொல்ற மாதிரி. எனக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லை. அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பார்க்கிறேன். அப்ப நல்ல ஒரு குருநாதர் மூலமா சாஸ்திரத்தை உள்வாங்கி இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும் போது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டா, ஒரு தத்துவத்தை அறிந்தவன் நைவ கிஞ்சித் கரோமீதி, நடக்கிறது போறது வர்றது எதுலையுமே நான் செய்யவில்லை என்ற எண்ணத்தோடு கூடினவனாக மன்யேத தத்துவவித்து இவ்வாறு நினைக்கின்றான், நான் ஒன்றையும் செய்யவில்லை. அப்ப நான் யாரு, வெறும் பார்க்கிறவன். அப்ப அவன் என்ன பண்றான், பஷ்யன் பார்க்கிறதையும், ஸ்ருண்வன் கேட்கிறதையும், ஜிஹ்ரன் ஸ்மெல் பண்றதையும், அஷ்ணன் சாப்பிடுறதையும், கச்சன் அஷ்ணன் கச்சன் நடக்கிறதையும், ஸ்வபன் தூங்கிறதையும், ஸ்வசன் சுவாசம் பண்றதையும், அதே மாதிரி பிரலபன் பேசுறதையும், விசர்ஜன் மல விசர்ஜனம் மூத்திர விசர்ஜனம் பண்றதையும், கிருண்ணன்னு கையால எந்த பொருளையும் எடுக்கிறதையும், உன்மிஷன் கண்களை எமைக்கிறதையும், நிமிஷன் அபி கண்களை துறக்கிறது கண்களை மூடுறது, இதுல எல்லாத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா என்ன எண்ணத்தோட இருக்கிறான் அப்படின்னா, இந்திரியானி இந்திரியார்த்தேஷு வர்த்தந்த, இந்திரியங்கள் இந்திரிய விஷயங்கள் டும் 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 நடந்துகிட்டு இருக்கு. வாய் பேசுது, கண்ணு பாக்குது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருக்கிறதும் 3 குணங்களோட காரியம், இந்த தேகங்கள்ல இருக்க இந்திரியங்களும் 3 குணங்களோட காரியம். இந்த ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னோட ஒண்ணு சம்பந்தப்படுது. இதுல நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஒன்றையும் செய்யவில்லை. ந கிஞ்சித் கரோமீதி ந கரோமி, நான் எதையுமே செய்யவில்லை என்று வந்து பாத்தீங்கன்னா யோகத்தோடு கூடினவன் நினைக்கின்றான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 8:9 5ல 8:9 சொல்லுது. இதுதான் இங்க வந்து ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா சொல்றார் ஸ்லோகத்துல, கிருஷ்ண பரமாத்மா சொல்றார். பிரகிருதிக்குனா ஆமா 18லயும் இருக்கு, ஆமா 18லயும் 16 17, ஆமா 16 17 எழுதிக்கலாம். ஆமா 18ல வந்து பாத்தீங்கன்னா அது இன்னும் டைம் ஆயிடுன்னு பாக்குறேன், நம்ம முடிச்சிருவோம். நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா இதை கண்டினியூ பண்ணுவோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா பாஷ்யத்துக்கு வந்துருக்க, பாஷ்யத்தை முடிச்சிடலாம். பிரகிருதியா அப்படின்னா என்ன அர்த்தம், பிரகிருதியா அப்படின்னா பிரகிருதிகி, பிரகிருத்தினா என்ன அர்த்தம், பகவதோ மாயா. ஆச்சாரிய தெளிவா சொல்லிட்டார். பிரகிருதி பிரகிருத்தினா என்ன அர்த்தம், ஸ்வேதாஸ்வதர் உபநிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா மந்திரத்தையும் கோட் பண்ற. பிரகிருதின்றதுக்கு அர்த்தம் மாயான்னு பேரு. மாயான என்னது, திரிகுணாத்மிகா 3 குணங்களை உடையது, சத்வ ரஜஸ் தமசு. எங்க இருந்து சொல்றீங்க சுவாமி அப்படின்னா, இல்லப்பா ஸ்வேதாஸ்வதர் உபநிஷத்துல மந்திரமே இருக்கு. மாயாம் து பிரகிருதிம் வித்யாத் மாயினம் து மகேஸ்வரம் அப்படின்னு ஒரு ஃபேமஸான மந்திரம் இருக்கு. மாயாம் து பிரகிருதிம் வித்யாத், மாயையை வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரகிருதி என்று அறிந்து கொள்வாயாக, மாயையை பிரகிருதி என்று அறிந்து கொள்வாயாக. மாயையை உடையவனை மாயாவியை, மாயாவியை ஈஸ்வரன் என்று அறிந்து கொள்வாயாக. தஸ்ய அவயவ பூதேஷு வியாப்தம் இதம் சர்வம், வியாப்தம் இதம் சர்வம், சர்வமிதம் ஜெகத், வியாப்தம் சர்வமிதம் ஜெகத் தஸ்ய அவயவ பூதேஷு. இந்த மாயையினால வந்து பாத்தீங்கன்னா வியாபிக்கப்பட்டதாக நம்ம பார்க்கிற நாமரூப ஜெகத்து மொத்தமும் அவித்யா அந்த 3 குணங்களால் வியாபிக்கப்பட்டதாக இருக்கிறது. என்னுடைய புத்தியில இருந்து ஆரம்பிச்சு இந்த மொத்த லோகமும் வந்து பாத்தீங்கன்னா 3 குணங்களால் வியாபிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அந்த மந்திரத்தோட பூர்ண மந்திரம். அப்ப மாயாக்கு பேரு தான் பிரகிருதி என்று பெயர் சொல்லியாச்சு.
இது மந்திரவர்ணாத் என்ற மந்திரவர்ணம் இருக்கு. மந்திர உபனிஷத்து அடுத்து நம்ம பார்க்க போறது ஸ்வேதாஸ்வத்திரம் தான் பார்க்க போறோம். அதுல பாத்தீங்கன்னா மந்திரவர்ணம் இருக்கு. தயா பிரகிருதியா, அந்த பிரகிருதியினால் ஏவச்ச, அந்த பிரகிருதியினாலேயே தான் ந அன்யேன, அந்த பிரகிருதி தான் எல்லாத்தையும் பண்ணுது, வேற யாரும் பண்ணல. இருக்கிறது யாரு? ஒரே ஒரு கர்த்தா தான். யாரு கர்த்தான்னு கேட்டா மாயாதான் ஒரு கர்த்தா. 3 குணங்களாலான மாயை தான் எல்லாத்தையும் பண்ணுது. அப்ப வேற ந அந்யேன, அந்யனா என்ன அர்த்தம்? மகதாதி காரியகரண ஆகார பரிணதையா. இந்த மாயா தான் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது? மாயா தான் பண்ணுது. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் புத்தி பண்ணுது, மனசு பண்ணுது, இந்திரியங்கள் பண்ணுது அப்படின்னு நினைக்கிறோம். மனசு புத்தி இந்திரியங்கள்லாம் பண்ணல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கருமாணி வாங்மய காய ஆரம்பாணி கிரியமானானி நிர்வர்த்தையானி சர்வசக. இந்த தேகத்துல வாக்குல மனசுல எல்லாத்துலயும் பண்ணக்கூடிய கருமங்கள் எதெல்லாம் இருக்கோ அந்த எல்லா கருமங்களும் எந்தெந்த மெத்தட்ல எல்லா பிரகாரங்களும் செய்யப்படக்கூடிய எல்லா கருமங்களும் யாரு பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாயை தான் பண்ணுது. இந்த மாயை எப்படிப்பட்டது பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா மாயா எங்க இருந்து வெளிப்படுது? 3 குணங்கள். ஸ்லோகம் என்ன சொல்லியிருக்கோம் யோக சூத்திரத்துல? பிரகிருதி பிரகாஷ கிரியா ஸ்திதிசீலம் திருஷ்யம். இந்த திருஷ்யம்ன்ற மாயா எப்படிப்பட்டது? பிரகாசம்னா சத்துவகுணம், கிரியா அப்படின்னா செயல் கர்மா, அப்புறம் தமசு பாத்தீங்கன்னா தமோ குணம் மோகம். பிரகாச கிரியா ஸ்திதிசீலம் திருஷ்யம் ஒரு லட்சணம். 2வது இந்த 3 குணங்கள் எப்படி வெளிப்படுதோ குணத்தை யாரும் பார்க்க முடியாது. அப்ப 3 குணங்களாலான மாயை எப்படி வெளிப்படுது? பூத்த இந்திரியாத்மகம் திருஷ்யம். இந்த பூத்தங்கள் பஞ்சபூத்தங்களும் பாத்தீங்க அப்படின்னா இந்த 3 குணங்கள் தான். அதுக்கப்புறம் இந்த இந்திரியங்கள் தேகத்துல இருக்கக்கூடிய பூத்த இந்திரியங்கள் எல்லாம் மனசு புத்தி இந்திரியங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா 3 குணங்கள் தான். இதுதான் திருஷ்யம். இது எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற யாரும் பண்ணல. அப்ப யாரு பண்றா? இந்த 3 குணங்கள் தான் மகத்தா ஆதி மகத்தா அகங்காரமா 5 தன்மாத்திரைகளா 5 ஞானேந்திரியமா 5 கர்மேந்திரியமா இவ்வாறு பாத்தீங்கன்னா பரிணமிக்கின்றது. அப்ப இந்த பரிணமிக்கின்ற இதெல்லாம் பண்ணுச்சுன்னு யாராவது சொன்னாங்கன்னா இல்ல, இதுல இருக்கக்கூடிய குணங்கள் பண்ணுது. என் புத்தி பண்ணுச்சுன்னு சொல்லுவீங்களா இல்ல என்னோட புத்தியில குணங்கள் பண்ணுச்சுன்னு சொல்லுவீங்களா? இனிமே சொல்லணும். இனிமே வேதாந்தம் இப்போ நல்ல மாறுது. இப்ப புரிதல் நல்லா உண்டாகணும். என் புத்தி பண்ணல, என் புத்தியில இருக்கக்கூடிய சத்துவகுணம் இந்த காரியத்தை பண்ணுது. என்னுடைய புத்தியில இருக்கிற ரஜோகுணம் இந்த காரியத்தை பண்ணுது. என்னோட தமோ குணம் இந்த காரியத்தை பண்ணுது. என்னோட இந்திரியத்துல என்னுடைய மனசுல என்னுடைய தேகத்துல எல்லாத்திலையும் யாரு காரியம் பண்றா? இந்த 3 குணங்கள் தான் காரியம் பண்ணுது. வாஸ்தவத்துல வேற யாரும் கர்த்தா இல்லை, நான் செய்யவே இல்லை அப்படின்னு எல்லா பிரகாரமான கர்மங்களையும் வாக்கு மனசு தேகம் வான் மன காய, வாக்கால மனசுனால காயத்தினால இந்த தேகத்தினால ஆரம்பியானி எதெல்லாம் ஆரம்பிக்கப்பட்டு கிரியமானானி செய்யப்படுகின்றதோ நிர்வர்த்தியமானானி எதெல்லாம் பாத்தீங்கன்னா செய்யப்படுறதா இருக்கும். சர்வசகன்னு அர்த்தம் எல்லா பிரகாரமாவும் சர்வ பிரகாரை எந்த காரியம் நடந்தாலும் ஒரு சின்ன அசைவு நடந்தாலும் அது எல்லாம் இந்த 3 குணங்களால் செய்யப்படுகிறது என்று எவன் பார்க்கிறானோ யகபஷ்யதி, எவன் பாத்தீங்கன்னா உபலபத்தை அறிகின்றானோ, இந்த விதமா ஒரு அறிவு ஒருத்தனுக்கு உண்டாகுதோ தெரிஞ்சிட்டு தூக்கி போட்டு போறது இல்லை. ஒவ்வொரு இம்ப்ளிமெண்ட் பார்த்துக்கிட்டே இருக்கிறது, ஒவ்வொரு க்ஷணம் ஒரு அவேர்னஸ் கொண்டு வர்றது. நான் பண்ணல. நான் பண்ணும் போதே நான் இப்ப சொல்லுவேன். இப்ப பாத்தீங்கன்னா இவ்வளவு வேகமா பேசிட்டு இருக்கேன்ல, இவ்வளவு வேகமா பேசிட்டு இருக்கும் போதே நான் குணத்தை பாத்தீங்கன்னா நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். சத்துவ குணத்துல ரஜோ குணம் பிரவருத்தி ஆயிட்டு இருக்கு. என்ன வேகம் பாத்தீங்களா நான் பேசிட்டு இருக்கிறது? ப்ரிப்பேரே இல்லாம இவ்வளவு வேகமா பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா ஒரு பெரிய காரியம் நடந்துகிட்டே இருக்கு. தடன்னு சப்தங்கள் வந்துகிட்டே இருக்கு. யாருன்னா ரஜோகுணம். ஆனா பண்ற விஷயம் என்னது? விசாரம், சத்துவகுண விசாரம், ஆத்ம விசாரம். அப்ப என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னா சத்துவகுணத்துல ரஜோகுணம் பிரவருத்தி ஆயிட்டு இருக்கு. சத்துவத்துல ரஜஸ் இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு.
அப்ப நான் பண்ணும்போதே ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்துக்கிட்டே இருப்பேன். சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா தமோ குணத்துல சத்துவம் இருக்கும், ரஜோ குணத்துல சத்துவம் இருக்கும். இந்த குணங்களுக்குள்ளார காரியம் நடந்துகிட்டே இருக்கும். அப்ப நம்ம பண்ற எல்லா காரியத்தையும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், இந்த குணம் இயக்குது, இந்த குயம் போகுது. ஆமா, அப்ப முதல்ல பார்க்க ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பார்க்க ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் இல்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே முதல்ல ஆப்ஜெக்ட் பண்றது பாக்குறது. அதுக்கப்புறம் அந்த ஆப்ஜெக்ட் பண்றதுக்கு அடுத்த ஸ்டெப் போகும்போது என்ன காரியம் நடக்குதோ அந்த காரியம் சத்துவ குணமா ரஜோ குணமா தமோ குணமா வரப்போகுது பின்னாடி. இல்ல இனிமே வரக்கூடிய அத்தியாயங்கள் எல்லாம் இதுதான் சொல்ல போகுது. அப்ப முதல்ல பார்க்க ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் இந்த அடுத்த அத்தியாயங்கள்ல வரக்கூடிய ஸ்லோகங்களை வச்சுக்கிட்டு எந்தெந்த குணம் போயிட்டு இருக்குன்றத டிஃபைன் பண்ணிக்கலாம். அப்ப எவன் இந்த விதமா அறிகின்றானோ ததா, அவ்வாறு அறிகின்ற அந்த காரணத்தினால ததா, அது போலவே ஆத்மானம் க்ஷேத்திரஜ்ஞம், இந்த ஆத்மாவை, ஆத்மான எனது க்ஷேத்திரஜ்ஞன், உள்ள இருக்கிற க்ஷேத்திரஜ்ஞனை. இந்த க்ஷேத்திரஜ்ஞன் எப்படிப்பட்டவன், அகர்த்தாரம். இந்த தேகத்தில் இருக்கிற நான், தேகம் எல்லாம் கர்மம் பண்ணது 3 குணங்களால். ஆனா இந்த தேகத்தில் இருக்கிற க்ஷேத்திரஜ்ஞனா இருக்கிற பார்ப்பவன், சாட்சி நான் தான். யாரு, வேற யாரும் இல்ல, நான். இந்த நான் எப்படிப்பட்டவன், அகர்த்தாரம், அகர்த்தாவா இருக்கின்றேன். அகர்த்தானா எப்படி பாடி சுவாமி, இதான் வந்து முத்திரன்னு சொல்றோம். என்ன சொல்ற பாருங்க, சர்வ உபாதி வர்ஜிதம் பஷ்யதி. இந்த நான் அப்படின்னா உடனே தேகாதிகளோட சேர்ந்து நானை எடுத்தீங்கன்னா கர்த்தாவாயிடுவீங்க, ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் ஆயிடும். இந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் இடியட் தான் என்ன பண்றான், இந்த தேகாதிகளோட அபிமானத்தை வச்சு புண்ணியம் பாப்பத்தை பண்ணிக்கிட்டே இருக்கான், ஜென்மத்தை எடுத்துக்கிட்டே இருக்கிறான். இப்ப நம்ம புத்திசாலியா இருக்கிறோம்னா என்ன பண்ணணும், இந்த சர்வ உபாதியில இருந்தும், தேகம் நான் இல்லை, இந்திரியம் நான் இல்லை, மனசு நான் இல்லை, புத்தி நான் இல்லை, பஞ்ச தன்மாத்திரைகள் நான் இல்லை, இந்த அவித்யாவும் நான் இல்லை, இந்த பிராணனும் நான் இல்லை அப்படின்னு சர்வ உபாதிகளையும் வர்ஜிதம் அப்படின்னா நீக்கி, இதை எல்லாத்தையும் நீக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா பஷ்யதி, எவன் பார்க்கிறானோ. அப்ப என்ன அர்த்தம், புரிஞ்சுக்கிட்டா போதும்னா இல்ல, நீங்க நீக்கணும், நேத்தி பண்ணியே ஆகணும். நேத்தி பண்ணாம பலன் எடுக்க முடியாது. அப்ப எல்லாத்தையும் நேத்தி, எல்லா உபாதிகளையும் நேத்தி பண்ணதுக்கு பிறகு, நேத்தி பண்ணி எவன் பார்க்கிறானோ ச பரமார்த்த தரிசி, அவன்தான் பரமார்த்த தரிசி, வாஸ்தவத்தில் பார்ப்பவன், வாஸ்தவத்துல பார்க்கிறவன் அப்படின்னு இது அபிப்பிராய என்று அபிப்பிராயமாகிறது. ஏன் அப்படின்னா நிர்குணஸ்ய அகர்த்துகு நிர்விசேஷஸ்ய ஆகாசஸ்ய இவ பேதே பிரமாண அனுபபத்திகி இத்தியர்த்தக. இந்த ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லா உபாதிகளையும் நீக்கினீங்கன்னா மிச்சம் இருக்கிற நான் எப்படிப்பட்டது அப்படின்னா நிர்குணம். எல்லாத்தையும் நீக்கினதுக்கு பிறகு இந்த ஆத்மா வெறும் பார்க்கின்ற பார்வை மாத்திரம், திரஷ்டா திருஷி மாத்திரா. திரஷ்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் சைத்தன்ய மாத்திரம். சைத்தன்யம் எப்படிப்பட்டது, நிர்குணம். அந்த நிர்குணம் எப்படிப்பட்டது, அகர்த்தா, அது எந்த கர்மத்தையும் செய்வதில்லை. அது மட்டும் இல்ல நிர்விசேஷம், அதுல எந்த அட்ஜெக்டிவ்ஸும் இல்லை, எந்த ஸ்பெஷலும் இல்லை. எல்லா ஸ்பெஷலும் எங்கன்னா சத்வ ரஜஸ்தமசோட தான். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வேறுபாடுகளும் எல்லா பேதங்களும் 3 குணங்களோட. இந்த நான்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் நான் தானே சொல்றோம், அந்த நான்ல ஏதாவது பேதம் இருக்கானா, அந்த நான்ல எந்த பேதமும் இல்லை. அப்படிப்பட்ட அந்த நிர்விசேஷமா எந்த விசேஷணங்களும் இல்லாம அப்படி இருக்கக்கூடிய ஆகாசஸ்ய இவ, எக்ஸாம்பிள் ஏதாவது இருக்கா இந்த உலகத்துல? ஆமா, எல்லாத்துலயும் வியாபிச்சிருக்கு. நிர்குணமா இருக்கிற மாதிரி ஒரே ஒரு குணம் இருக்கிறது ஆகாசம். ஒரு குணமா இருக்கிற ஆகாசமே வந்து பாத்தீங்கன்னா எந்த ஸ்பெஷலும் இல்லாம எல்லாத்துலயும், சாக்கடையிலையும் சந்தனத்திலையும் பாப்பீட்டையும் புண்ணியாத்மாட்டையும் எப்படி வந்து ஈக்குவலா இருக்கோ அதே மாதிரி இந்த ஆத்ம தத்துவத்தை நம்ம எல்லாத்தையும் நீக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆத்ம தத்துவம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆகாசத்தை போல் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். இதுல வந்து பேத பிரமாண அனுபபத்தி. இந்த ஆகாசத்துல ஏதாவது பேதம் இருக்கா? ஆகாசத்துல எப்படி பேதம் இல்லையோ அதே மாதிரி இந்த ஆத்மாலையும் வந்து பாத்தீங்கன்னா பேதம் பொருந்தவே பொருந்தாது. அப்ப பேதம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பேதங்கள் எல்லாம் தேகாதிகள்ல இருக்கு. வாஸ்தவத்துல ஆத்மாவில் எல்லாத்தையும் நீக்கி ஆத்மாவை பார்த்தோம்னா எந்த பேதமும் இல்லை. பரமேஸ்வரன் அந்த ஒரே ஆத்ம தத்துவமா ஏக்கமேவ அத்விதீயமா சர்வமா அவர் தான் இருக்கார் அப்படின்னு புரிஞ்சு. இதான் வந்து பாத்தீங்கன்னா சித்தாந்தம் இத்தியர்த்தக அப்படின்னு 29வது ஸ்லோகம் முடியும். நாளைக்கு மீதியை நம்ம பார்க்கலாம்.
ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீகிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீகிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதேர்ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நாராயண நாராயண. டெய்லி நமக்கு நடந்துகிட்டு இருக்கு. டெய்லி எல்லா உபாதியும் விட்டுட்டு 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 டீப் ஸ்லீப் போகிறோம். டீப் ஸ்லீப் போனால் அங்கே பேதமே இல்லைன்னு. டீப் ஸ்லீப்பில் வந்து எந்த பேதத்தை உண்டு பண்ணுற எந்த விஷயங்களும் இல்லவே இல்லையே. அப்போ நம்ம ஜாகிரதத்தில் இருக்கும் போதே மெதுவாக இது இல்லை இது இல்லை இது இல்லைன்னு நம்ம போயிட்டு வெறும் ஆத்ம தத்துவமாக நிற்கிறோம் அப்படின்னா அங்கே வந்து பேதம் இல்லாத இந்த தூங்காமல் தூங்கி இருப்பது எக்கால். நாளைக்கு பாப்போம். ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம்.